வந்து முரளி ஒரு பேராசிரியர், மதுரை கல்லூரியில வந்து தத்துவியல் துறையில துறை தலைவரா இருந்தவங்க. அந்த கல்லூரியினுடைய முதல்வராகவும் இருந்திருக்கிறாப்ல. தவிர வந்து மனித உரிமைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் செயல்படக்கூடிய முக்கியமான தோழர். பல இடங்கள்ல நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு எதிராக அதை வந்து உலகத்துக்கு உண்மையை கொண்டு வர்றதுக்காக உண்மை அறியும் குழு ஏற்பாடு பண்ணி வழி நடத்துறவங்களா இருக்கிறாங்க. பியூசிஎல் அமைப்போட மாநில தலைவரா இருக்கிறாங்க. தத்துவார்த்த துறையில வந்து செயல்படுறவங்க ரொம்ப குறைவு. அதுவும் உலக தழுவிய தத்துவ போக்குகள் என்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து மற்றவங்களுக்கு விளக்கப்படுத்துற அளவுல வந்து கொண்டு போறதுக்கான ஆட்கள் மிகவும் குறைவா தான் இருக்காங்க. அந்த வேலையை வந்து முரளி தோழர் வந்து மிக சிறப்பா செய்யறாப்புல. அவங்க வந்து சாக்ரடிஸ் ஸ்டுடியோ அப்படின்ட்டு ஒரு யூடியூப் தளம் வச்சுக்கிறாங்க. முழுக்க முழுக்க தத்துவார்த்த விஷயங்களை வந்து எளிமைப்படுத்தி கொண்டு போறாங்க. தோழருக்கும் நமக்கும் கூட வந்து இருக்கக்கூடியது என்னன்னா, நம்ம வந்து சுந்தரச்சோழன் தோழரோட இந்துத்துவம் கோட்பாடு அரசியல் நூலையும் அங்க மதுரையில தான் வெளியிட்டோம். தோழர் தான் வந்து வெளியிட்டு ஒரு நல்ல உரையை நிகழ்த்தினாப்ல. நீண்ட காலமா அறிமுகமா இருக்கக்கூடிய தோழர். ஜீவாவோட துர்கா மாதா வெளியீட்டு கூட பங்கு பெற்று எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு துணை நின்ற தோழர். ரொம்ப நேர்மையான நியாயமான தோழர். திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற பட்சத்துல அது ஒரு சாரருக்கானதுன்னு நிறுவனத்துக்கு ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கும்போது, இல்ல அது வந்து இந்த சமூகத்தினுடைய பன்மைத்துவத்தை, பல போக்குகளின் ஒற்றுமையை வந்து கொண்ட ஒரு இடம், அதுக்கான ஒரு ஒரு பண்பாட்டு தளம் அப்படிங்கிற வகையில தான் தலைப்பையே தோழர் வந்து ஒழுங்கமைச்சு தந்தாரு. நாம ரொம்ப நேரம் அதை பத்தி இது பண்றதை விட தோழரே அதை பேசினா நல்லா இருக்கும்னு கருதுறோம். அதனால தோழர் பேசட்டும். தோழர் தொடங்குங்க. இப்படி ஒரு நிகழ்வு இந்த காலத்தினுடைய கட்டாயம் என்று நினைக்கிறேன். திருப்பரங்குன்றம் பற்றியெல்லாம் பேச வேண்டி வரும் என்று நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. ரொம்ப இருமாப்போட இருந்த மதுரை வாசினா, மதுரைக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே நடக்காது, நம்ம இதெல்லாம் பற்றி பேச வேண்டிய சூழல் இருக்காதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து பண்பாட்டை வந்து எப்பொழுதுமே சிதைக்கின்ற வேலைகளை வந்து சில சக்திகள் வந்து முன்னெடுத்து கொண்டே இருக்கின்றன. அது வரலாறு வந்து அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி தருணத்துல வந்து எல்லா விதமான புத்திஜீவிகளும் சரி, செயல்பாட்டாளர்களும் சரி, செயல்பாட்டாளரோட பிரித்து பார்க்க முடியாது. கண்டிப்பா அறிவு தளத்துல வேலை பார்க்குறவங்க வந்து வெளியில வந்து தங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டிய காலச்சூழல் இன்னைக்கு இருக்கிறதை நான் வந்து கருத்தில் கொள்ளுகிறேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா என்ன ஒரு துர்பாக்கியம்னு வார்த்தையை பயன்படுத்தலாமா தெரியல. அப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்தினால் பெரும்பாலும் வந்து கல்லூரிகளில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற ஆய்வாளர்களோ அல்லது அறிவுஜீவிகளோ வந்து இம்மாதிரி பிரச்சனை கொடுத்து வெளிப்படையாக பேசுவதில்லை. அவர்களுக்கு பல தரவுகள் வந்து கூடுதலாக தெரிந்திருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வந்து அவர்களுக்கு உண்மை புரிந்தாலும், எது சரி என்று நியாயம் தெரிந்தாலும் வந்து அந்த இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி வந்து பொதுவாகவே பேசாமே இருக்கிறது என்றது நமக்கு ஒரு ஒரு வருத்தமான சூழலாக இருக்கிறது. இந்த நிலையில தான் வந்து திருப்பரங்குன்றம் பற்றி பேசுவதற்கு இந்த இந்த கேட்டவுடன் நான் அதை வந்து சமாளித்ததுக்கு காரணம், ஓரளவு பேச முடிகின்ற நம்பிக்கை இருந்தால்தான். நான் கூட ஒரு காணொளி பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அதில் இருக்கிற தகவல்கள் திருப்பி இதிலேயும் வரதான் செய்யும், அதனால் அதை தவிர்க்க முடியாது. ஆனால் இதில் கூடுதலாக கொஞ்சம் வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பரங்குன்றம்னாலே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் முருகர் கோயில் தான். முருகன் கோயில். அதை வந்து சுப்பிரமணிய சுவாமி கோயில் என்று அதோட அஃபிஷியல் பேர் வந்து சுப்பிரமணிய சுவாமி கோயில் தான். முன்னெல்லாம் வந்து வளைவு இருக்கும், வளைவு இருக்கு, அது அப்புறம் தான் கட்டினாங்க. அந்த என்ட்ரன்ஸில் ஒரு வளைவு இருக்கு. அங்கே இப்போ வந்து 6ஆம் படை வீடு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள்னு போட்டிருக்காங்க. இப்போ யாராவது மதுரையில் வந்து நான் சுப்பிரமணிய சுவாமி கோயில் போனோன்னு கேட்டாங்கன்னாங்க, யாருக்கும் வழி தெரியாது. அது எங்கே இருக்குன்னு தெரியலீங்க. இல்லைங்க, திருப்பரங்குன்றமா. ஸோ பரங்குன்றம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. இந்த திருப்பரங்குன்றத்துக்கு அந்த மலையை வந்து சரியாக கவனிக்கவில்லையோன்ற ஒரு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் தோணும் பல சமயங்களில். அது வெளியிலேருந்து பார்த்தா ரொம்ப அடக்கமான ஒரு சின்ன குன்று போல தான் வந்து தோட்டம் அளிக்கும். தூரத்துலேருந்து பார்த்தா பஸ்ஸில் போனால் ஒரு ஒரு எந்த வித செடி கொடி இல்லாத ஒரு ஒரு விதமான அது வெறும் கல்லாலான அந்த மொட்டை மலை போல தான் தெரியும். ஆனால் அதை வந்து ஒரு ஒரு கிரி வலம்னு சொல்கிறாங்களே, கிரி வலம் வந்து பார்த்தால் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் பரப்பில் இருக்கிற மலை அது.
அதை சுற்றிலும் வந்து பார்த்தால்தான் அதனுடைய அந்த நுணுக்கங்கள் எல்லாம் வந்து ஆய்வு கண்ணோட பார்த்தா புரிய வருகிறது. அதுதான் வந்து இன்னைக்கு நான் அந்த பண்பைத்துவத்தை பற்றி பேச நினைச்சது தான். அரசியல் களத்திலிருந்து நிறைய கருத்துக்கள் வந்து மோதல்கள் வந்து வைக்கப்படுகிறது. அது ரொம்ப எல்லாம் இந்த நோன் டயலாகா இருக்கு. அறியப்பட்ட ஒரு மோதலாகத்தான் அது தொடர்ந்து இந்தியா முழுக்க இருந்து வருகிறது. ஒரு ஒரு பண்பாட்டு மேலாதிக்கத்தை கையில் எடுப்பதற்காக சில சக்திகள் வந்து தொடர்ந்து வந்து எல்லா மாநிலங்களிலும் செய்து வருகிறார்கள். இந்த அடிப்படையில் இதை பார்க்க, அதனால அதை பற்றி பேசுவது என்பதை விட கொஞ்சம் கூடுதலாக போலான்னு பார்க்குறோம். நான் வந்து ஒரு கட்டுரை ஒன்று வாசித்தேன். நான் வானமாமலை அவர்கள் வந்து முருகனை பற்றி ஒரு ஒரு அற்புதமான கட்டுரையை ஒன்று எழுதியிருக்கிறேன். அந்த கட்டுரை வந்து ஒரு ஒரு சொல்லப்போனால் மானுடவியலாளர்கள் வந்து எப்படி அணுகுவார்களோ அந்த அணுகுமுறையிலே வந்து அவர் எழுதியிருப்பார். முருகனுடைய தோற்றம் குறித்து அதில் நிறைய தரவுகள் வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து அத்தாட்சிகளும் கொடுக்கிறார். பெரும்பாலும் சங்க பாடல்களில் பரிபாடல்கள், மதுரை காஞ்சி போன்றவற்றிலெல்லாம் மதுரை முருகனை குறித்த குறிப்பானது இருக்கிறது. தீக்கதிரில் கூட 2 பெரும் கட்டுரைகளை வந்து தோழர் ஒருவர் எழுதியிருந்தார். அதில் எல்லாம் குறிப்பிட்டிருந்ததை சில பேர் வாசிச்சிருக்கலாம். அது பெரும்பாலும் வந்து இலக்கியங்களில் வந்து இவருடைய இவரை பற்றிய குறிப்புகள் வந்து நமக்கு காணப்படுகிறது. இந்த முருகன் வந்து வேலனாக இருக்கிறான் என்று பார்த்தால், வேலன் கூட டைரக்டா முருகனோட கனெக்ட் ஆன மாதிரி தெரியல. முருகனுக்கு அடுத்து முருகனுடைய பாத்திரத்தை ஏற்கக்கூடிய மனித உருவங்கள் எல்லாம் வேலன்களாக மாறி இருக்கிறார்கள் வந்து அபூர்வமாக தெரிகிறது. இப்ப அந்த அந்த அது வந்து முருகன் என்பது வந்து ஒரு ஒரு விதத்தில் வந்து ஒரு முன்னோரு தெய்வமாக கூட நாட்டார் வழக்காட்டிலே இதை புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். முருகன் வந்து சக்தியாக வந்து ஒரு அந்த சாமி ஆடின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஆடும்பொழுது அது வேலன் ஆட்டமாக மாறிவிடுகிறது. அதை வேலன் வெறியாட்டு என்று சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட அதே பாணியில தான் வந்து நம்ம ஒரு திரைப்படம், இந்த படம் பொன்னியின் செல்வன்ல கூட அந்த அந்த மாதிரி ஒரு வெறியாட்டத்தை வைத்து ஒரு டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அழகா சினிமா ஸ்டைல்ல பண்ணியிருப்பாங்க. அது இந்த வேலன் வெறியாட்டம் என்பது நடப்பதை பற்றி குறிப்பிடுகிறார்கள் வரலாற்றுல. ஸோ அது ரொம்ப அது வந்து அந்த சாமி ஆடுதல் என்பது வந்து அந்த சமயத்துல வந்து அவன் ஒரு டிரான்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவார். மெய்மறந்த நிலையிலிருந்து அந்த ஆடுபவர் அவன்தான் வேலன். வேலனுக்குள் வந்திருப்பது முருகன் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆய்வாளர்கள். ஆக இப்படி பிரிவினை இருக்குன்னு நான் நினைக்கலனா, இருந்தாலும் ஓகே. அப்ப அந்த முருகன் வந்து குறி சொல்வதாக அவர்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இது மரபு சார்ந்த பல நம்பிக்கைகள் வந்து இங்க இருக்கு. அதுல வந்து அந்த நம்பிக்கைகள்ல வந்து என்ன பிரச்சனை வருதுனாக்கா, ஒரு வைதிக மரபு சார்ந்த நம்பிக்கைகள்னு ஒண்ணு இருக்கு. அவைதிகம் சார்ந்த மண் சார்ந்த இந்த மக்கள் சார்ந்த நம்பிக்கைகளும் ஒன்று இருக்கு. நம்ம அதுதான் 2ஆம் பட்சமாக இருப்பதை தான் 2ஆம் நிலையில நம்ம சொன்னதுதான் வந்து பெரும்பாலும் நாம் வந்து ஏற்புடையதாக கருதலாம். அதுக்கு நாம் இன்ஃபேக்ட் அதை வந்து நீங்க விமர்சனம் பண்ணவே முடியாது. அதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு டீப் கல்ச்சுரல் சைக்காலஜி. அது அது உள்ள போனாக்க அப்படி இருக்குது. அந்த வகையில வந்து இந்த கோயிலை வந்து முருகன் என்றும் கந்தன் என்றும் மக்களால் வணங்கப்பட்ட இந்த வரலாறு என்ற போது அதுல வந்து முருகன் தான் வந்து வேலன் வெறியாட்டாக வருகிறான். இப்படி இருந்துகிட்டே இருந்த வேலன், முருகன், கந்தன், கடம்பன், இதெல்லாம் வந்து இந்த பேரெல்லாம் யாரும் கடம்பன் யாருமே சொல்றதில்லை பாருங்க. இதெல்லாம் மாறி அவர் சுப்பிரமணிய சுவாமியாக ஒரு கட்டத்திலே மாறுவதாக தெரிகிறது. அது வந்து அவனுக்கு வந்து முருகனுடைய அந்த வள்ளியுடன் காதலை பற்றி வெங்கடேசன் தன்னுடைய நூலில் வந்து ரொம்ப ரொமான்டிக்கா எழுதியிருப்பார். அந்த அவருடைய வேள்பாரியில வந்து அதை வந்து ரொமான்டிக்கா எழுதியிருப்பாரு. பாரி அதாவது பரம்பு மலைகளை சேர்ந்தவர். இது வந்து திணைசார் வாழ்க்கை. நம்ம தமிழர்களுடைய வாழ்க்கை வந்து சாதிகளுக்கு முன்னால் வந்து இனம் சார்ந்ததாக, அதுவும் திணை சார்ந்ததாகத்தான் இருந்ததாக வந்து பெரும்பாலும் ஆய்வாளர்கள் வந்து கருதுகிறார்கள். அந்த அந்த அளவுல அந்த திணையில வந்து நமக்கு தெரியும் மலைகளை சார்ந்தவர் அவர். அப்போ அப்படின்னும் பொழுது அந்த அந்த முருகன் வந்து ஒரு வேடனாகத்தான் இருக்கிறார் என்று கூறுகிறார்கள். ஆனால் இதில் வந்து குறவர் சமுதாயத்தில் வந்து இன்னைக்கு நிறைய அமைப்புகள் தோன்றியிருக்கிறார்கள்.
அவர்கள் வள்ளியைத்தான் வந்து கொண்டாடுகிறார்கள். வள்ளியைத்தான் வந்து இன்னைக்கு கூட அவங்க ஒரு ஏதாவது மீட்டிங்ல நம்ம போனோம்னாக்க குறவர் சமுதாய மக்கள் வள்ளியினுடைய படத்தை தான் வந்து ஒரு ப்ரெசன்டேஷனா மெமெண்டோவா கொடுக்குறாங்க. அதாவது அந்த அந்த தோண்டி எடுக்கிறாங்க. அவங்களுடைய அந்த சபால்டனிசத்தினுடைய ஒரு சிம்பலா இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். இது எடுத்து அவங்க கொண்டாடுறாங்க. முருகனை வந்து மாப்பிள்ளையா கொண்டாடுறாங்க. அப்போ இது இப்படி நம்ம லோக்கல்ல இந்த இந்த பண்பாட்டு தளத்துல இருக்கும்பொழுது இவர் வந்து வள்ளியை வந்து மனம் முடிக்கிறார். அவர் வந்து பர மலையில இதுல வந்து சாரி அவர் எழுதிய நாவல்ல சு வெங்கடேசன் நாவல்ல வந்து வேள்பாரியில அது ஒரு வள்ளிகை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு அவரு. இதெல்லாம் வந்து உண்மையிலே இவங்கெல்லாம் படிக்காதனால சும்மா இருக்கானுங்க. வேலுப்பாறை கூட்டு போய் அந்த ஒரு மரத்தடியில இருந்து அவர் வந்து ரொமான்ஸா தொடங்குறார், தன்னுடைய காதலை சொல்றாருங்க. அந்த இடம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, மனம் மிக்க பூக்களை கொண்டதாக இருக்கிறது, ரொம்ப ரொமான்டிக்கா இருக்குது. அந்த மாதிரி முருகன் வந்து அப்படி ஒரு காதலுக்கான ஒரு சொந்தக்காரனாக அதில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு காதலியை அடைவதற்கு என்னெல்லாம் செய்யறாங்க. இதுதான் வந்து மனித இயல்போடு சித்தரிக்கின்ற தன்மைகள். இதெல்லாம் இந்த முருகன் வள்ளியை தான் மனம் முடிக்கிறார் என்று சொல்லுகின்றார்கள். வள்ளி முருகன் இன்னைக்கு வந்து வள்ளி குரத்தி நாட்டு டான்ஸ் எல்லாம் இருக்கு. தெய்வானை நாடகம் டான்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த தெய்வானை அல்லது தேவயானி வெவ்வேறு பெயர்ல இருக்கு. இந்த பெயரே வந்து சமஸ்கிருத வார்த்தை தான் அது. அப்புறம் வந்து ஒரு முருகனை வந்து என்ன பண்றாங்க, திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் ஏன் முடிக்கிறான்னு தெரியும் நமக்கு. சூரபத்மன் சண்டையில போய் அவர் கொண்டு வர்றாரு. உடனே இந்திரன் வந்து தன்னுடைய மகளை மணமுடித்து வைப்பதற்காக இந்த மித்தாலஜி கிரியேஷன் வந்து என்னன்னாக்க மித்தாலஜி கிரியேஷன் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. எப்படி ஒரு கல்ச்சுரல் இம்போசிஷன் என்ன சொல்றது, மேலாதிக்கத்தை பண்பாடு வந்து எப்படி மேல திரிப்பதற்கான கதைகள் வந்து உருவாக்கப்படுகிறது. சாந்தலிங்கம் ஐயா அவர்கள் கூட சொல்றாரு, அவங்க வந்து சொல்லாளர்களை உருவாக்கினார்கள், கதைகளை உருவாக்கினார்கள், கற்சிலைகளை கூட செதுக்கினார்கள் அப்படின்னு அன்னைக்கு நேற்று மீட்டிங்கில் சொல்றாரு. அது அப்போ வந்து ஓவியங்கள் சிலைகள் இதுதான் வந்து வரலாற்று சான்றாக இருக்க போகிறது. அந்த வகையில் வந்து முருகன் வந்து தேவயானையை வந்து திருமணம் முடிப்பதால் அவர் சுப்பிரமணியனாக மாறுகிறார். சுப்பிரமணியன், சண்முகம், இந்த எல்லா பெயருமே சன், அதெல்லாம் வடமொழி சொற்கள். அப்போ வடமொழி வந்து கொஞ்சம் புழக்கத்திலே வந்து அறிவு, அதாவது பிராமணர்கள் மத்தியில அது வந்து பரவலாக இருந்தது. அதுதான் ஒரு தேவ பாஷை மட்டுமல்ல, ஆத்தன்டிக்கான அறிவு சார்ந்த பாஷைன்னு கூட நம்பினாங்க. அதுல சொன்னாக்க ஒரு பெருமை மிக்கதாக ஆகிவிட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து அந்த விஷயம் புரியுதுங்க. ஒன்று. இரண்டாவது, இது வந்து சிவன் கோயிலாக தான் முதல்ல ஒரு சின்னதொரு கோயிலாக இருந்திருக்கணும் அப்படின்னு தான் கருதுகிறார்கள். அதுக்கு பின்னால்தான் வந்து குடைவரையில வந்து ஒரு 5 சன்னதிகளை வைத்து வந்து குடைவரையை உருவாக்குறாங்க. முருகன் கூட சென்டர்ல இருக்க மாட்டாரு. துர்கை இந்த பக்கம் வந்து விநாயகர், அப்புறம் முருகன் அவர் ஒய்ஃப் எல்லாம் இருப்பாங்க. லெஃப்ட் சைட்ல வந்து பவழக்கனிவாய் பெருமாள் ஒரு 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 சின்ன சன்னதி இருக்கும். பல முருகன் பக்தர்கள் அதை கவனிக்கிறதே இல்லை. ஆனா முருகன் வந்து அம்மாவுடைய திருமணத்துக்காக வருவார். அந்த திருவிழாக்கள்ல அப்போ மீனாட்சி திருமணத்துக்கு முருகன் வந்து பவழக்கனிவாய் பெருமாளோட வருவார். இதெல்லாம் வந்து நாயக்கர் காலத்துல அவர் மன்னர் நாயக்கர் ஆண்ட பொழுது அவர் என்ன பண்றாரு, ஒரு இது திருமலை நாயக்கர் அவர்கள் ஆண்ட போது அவர் என்ன பண்றாரு, ஒரு காம்பினேஷனை கிரியேட் பண்றாங்க. நம்ம இதில் வந்து நல்லதாகவும் பார்க்கணும், அதே சமயத்தில் ஆய்வு ரீதியாகவும் பார்க்க வேண்டியிருக்கு. அவர் வந்து நிறைய கல்ச்சுரல் ரீதியாக வந்து திருமலை நாயக்கர் வந்து நிறைய நுணுக்கமான வேலைகள் எல்லாம் பண்ணியிருக்கிறார். இந்த சைவமும் வைணவமும் மோதிக்கொண்டிருந்த ஒரு கட்டத்தை வந்து அவர் வந்து நினைக்கிறாரு. அவர் வந்து பேசிக்கா வந்து அவங்க நாயக்கர்கள் வந்து வைணவத்தை தான் வந்து பெரும்பாலும் வந்து நேசிப்பவர்கள், அதை பின்பற்றுபவர்கள். இனி கூட நாயுடுகள்லாம் வந்து நாமம் தான் இதுதான் போட்டிருப்பாங்க, நாமம் போட்டிருப்பாங்க. அதனால தங்களை வந்து ஒரு வைணவ பக்தராகத்தான் அந்த அந்த மக்கள் நினைப்பது உண்டு. ஆனால் வைணவர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு சைவ பெருக்கமானது வந்து இந்த காலகட்டத்தில் காணப்படுகிறது. அப்போ அவர் ரெண்டுத்துக்கு சேர்த்து வந்து ஒரு காம்பினேஷன்ல ஒரு சமரசம்ன்ற வகையில் கதைகளையும் அதுக்கான ஈவெண்ட்ஸையும் உண்டாக்குறாங்க.
இந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குள்ளேயும், அதாவது ஈவெண்ட் என்று சொன்னால் வந்து மதம், கோயில் சார்ந்த அந்த 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 உற்சவங்கள், அப்போல்லாம் வந்து திருவிழாக்கள், இதுக்கு பின்னாலாம் ஒரு கதை வைப்பது என்பது பண்பாடாக வளர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக வந்து அழகர் வராருன்றது. அழகர் வந்து அழகர் கோயில் நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். அழகரே வந்து ஒரு பெரிய காம்ப்ரமைஸ் பண்ண ஒரு ஒரு கோயில் அது. அங்க இருக்கக்கூடிய இன மக்களோடு, கள்ளர் இன மக்களோடும் பிற இன மக்களோடையும் காம்ப்ரமைஸ் பண்ணி பிராமணிகம் தன்னை நிலைநிறுத்தி கொண்ட ஒரு ஒரு ஏரியா தான் வந்து கள்ளழகர் கோயில். அது வைணவம். அது இவர் எப்படி இணைக்கிறாருன்னா, கள்ளழகத்தை கிளம்பி வரா மாதிரியும் அங்கிருந்து இவங்க சைவ யாருக்கு மீனாட்சி வந்து அவங்க மீனாட்சி வந்து பெருமாளுடைய தங்கை என்று சொல்லப்பட்டு, அவர் வரதுக்கு முன்னாடியே பவளக்கனிவாயர் இன்னொரு பெருமாள் இருக்கிறார். அங்கே அங்கே இந்த பெருமாளே நிறைய டைமென்ஷனில் பெருமாள் இருப்பாங்க. அந்த அவரை வந்து வைத்து அந்த சுந்தரராஜ பெருமாள், அவருக்கு வீரராக பெருமாள் என்பவர் வந்து அழகர் வருவதற்கு முன்பாகவே வந்து மனம் முடித்து வைத்து விடுகிறார் தங்கைக்கு. அதாவது வைணவம் சார்ந்த அந்த பெண்ணை மீனாட்சியை சிவனுக்கு திருமணம் வைத்து முடிக்கிறார்கள். இதனுடைய அர்த்தம் என்னக்க, சைவமும் வைணமும் நம்மள மாதிரி விளக்கமோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுலாம் கிடையாது. ரொம்ப தெளிவா வந்து இம்மாதிரியான கதைகள் மூலமாக மக்களுக்கு வந்து அது குறித்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவது அப்படின்றது ஒரு 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 மெத்தடாலஜியா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த வகையில தான் வந்து சுப்பிரமணியருக்கு வந்து தெய்வானை என்பவரை திருமணம் வைத்து விட்டால் முருகனுக்கு அவர் வந்து ஒரு ஸ்டேட்டஸ்ல வந்து வேற கடவுளாக மாறி விடுகிறார். அது சாதாரண மக்களுடைய கடவுள் என்பது நிலை மாறி இந்த இடத்துல இங்கே வந்து அவர் உயர் லெவலுக்கு போயிடுறாரு. இப்படித்தான் வந்து அந்த கோயிலானது பண்பாட்டு ரீதியாக கைப்பற்றப்பட்டு இருக்கிறது. குறிப்புகள் படி பார்த்தோம்னாக்க மதுரை நாயக்க மன்னர்கள் தான் அதை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னால வந்து 773 பொது ஆண்டு கிறிஸ்து பிறந்த பின்னால் அந்த கருவறையானது பராந்தக நெடுஞ்சடையன் என்ற பாண்டிய மன்னர் காலத்துல அவருடைய படைத்தலைவன் சாத்தன் கணபதி என்பவர் வந்து அதை கட்டியிருக்கிறார். அதுக்கு அது சிவனுக்காக எடுக்கப்பட்ட இது வந்து கல்வெட்டு தெரிவிக்கிறது. அப்போ வந்து முருகர் கோயில அது காணப்படவில்லை. பின்னால வந்து நாயக்க மன்னர்கள் தான் 1572 ஒரு ஒரு அவருக்கு நாயக்க வீரப்பர்னு பேர் அவரு. அப்பதான் வந்து 1623 வந்த திருமலை மன்னர். இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, இவங்க தவிர அரசு ராணி மங்கம்மாள், இவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்து அந்த கோயிலை வந்து ஒரு பெரிய குகை கோயிலாக வந்து மாத்துறாங்க. அந்த 5 கோயில் இப்போ எல்லாம் எக்ஸ்ட்ரா காம்போனன்ட்ஸ்லாம் வந்து இந்த கோயிலில் வந்து இடம்பெற்று விட்டன. அப்போ இது எப்படி ஒரு ஒரு கோயில் உருவாகிறது என்பதை கூட நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த கோயில் வந்து மக்கள் வந்து கந்தனை தான் வந்து கடவுளாக கருதுகிறார்கள். இந்த வந்து முருகன் தான் தெரியுது மக்களுக்கு, வேற எதுவும் தெரியல. ஏனென்றால் முருகன் வந்து மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட, இவர்கள் என்னதான் வந்து விண்ணிலிருந்து பல்வேறு கற்பனை கதைகளை உருவாக்கினாலும் அந்த ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட இந்த ஃபியூடல் சொசைட்டியினுடைய அதுக்கு முன்னால இருந்த பழங்குடி மக்களுடைய, ஃபியூடல்னு கூட சொல்ல முடியாது, அதுக்கு முன்னால இருந்த அந்த ஆதிக்குடி பழங்குடி மக்களுடைய அந்த வணங்கும் முறையானது வந்து இன்றைக்கு வந்து வலுவாக அப்புறங்களில் தென்படுவதால் முருகன் மட்டுமே வந்து முன்னுக்கு நிற்கிறார். இதுதான் வந்து அந்த கோயிலை பற்றிய கதை என்பது ஆகும். இப்போ இந்த குறிஞ்சி நேரத்தினுடைய வழிபாட்டு தெய்வமாக இருந்த முருகன் தான் வந்து பின்னால மாறி இருக்கிறான். நான் ஒரு ஐடியா ஒரு இது கூட பதிவு பண்ணியிருக்கிறேன். அவன் வேலவனாக இருக்கிறான், வேல் வைத்திருக்கிறான். வேல் என்றால் அது பெரும்பாலும் மெட்டாலிக் வேல் தான், இரும்பு முனை கொண்ட வேல். அப்ப இரும்பு கண்டுபிடித்ததுக்கு பின்னால் தான் இருக்க வேண்டும் என்று வானமாமலை சொல்லுகிறார். இரும்பு காலத்துக்கு பின்னால் தான் வந்து முருகன் என்ற ஒரு கடவுளுக்கு வேலவனாக மாறி இருக்க வேண்டும் அப்படின்னாரு. அப்ப இப்ப சமீபத்துல நமக்கு வந்து கிடைச்ச பார்த்தா ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது என்றால், இப்ப வேலவனுடைய அந்த அந்த தோற்றம் கூட கிட்டத்தட்ட 4-5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு நமக்கு தோணுது. சங்க காலத்துல பாடல் இருக்கலாம், ஆனால் முருகன் வழிபாடு என்பது அப்பொழுது இருந்திருக்க வேண்டும் நினைக்கிறாங்க. பழங்காலத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு குறிஞ்சி நில மக்கள் வந்து பயிர்த்தொழிலை மேற்கொண்ட ஆரம்ப காலத்திலே இப்படிதான் சொல்றாங்க. பயிர்த்தொழிலை வந்து முதல்ல பண்ணல அவங்க. ஒரு 2-3 இனம் பெயரெல்லாம் வந்து குறிப்பிடப்படுகிறது. பக்தவச்சல பாரதி கூட அந்த இனங்கள்லாம் வந்து ஒரு ஒரு அருமையான புக் எழுதியிருக்கிறாரு. அதுல குறவர், எயினர், தானவர் போன்ற குறிஞ்சி நில மக்கள் வந்து அவங்க வந்து பயிர் தொழிலை மேற்கொள்ளலாம்ட்டு செட்டில் ஆறாங்க.
ஆரம்ப காலத்துல தோன்றிய கடவுள் கருத்து தான் முருகனாக இருக்க வேண்டும். ஸோ ரொம்ப ஆதி கடவுளாக முருகன் தான் வந்து இங்க பண்றாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்ந்து எல்லா மீட்டிங்லையும் சொல்றாங்க, பாடல்கள் நான் படிச்சு பார்த்தேன். அந்த முருகனுக்கு வந்து ஆட்டுக்குட்டியினுடைய உதிரத்தை தினை மாவிலே பிசைந்து அதுக்கு வந்து படையலாக படைப்பார்கள். அவனுக்கு பிடித்த உணவாக வந்து தமிழர்கள் வந்து வைத்தது வந்து அதுதான். இதுதான் இன்னைக்கு வந்து பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக மாற்றப்படுகிறது. முருகன் வந்து அப்போ அப்போ நான் ஒரு முறை பார்த்தேன். எல்லா கோயில்களிலுமே இந்த படையல் சம்பந்தமான விஷயங்கள் வந்து அதுக்கான சில குறியீடுகள் வந்து தென்படும். இது வந்து பரமசிவம் அவர்களோடு நான் ஒரு முறை கன்னியாகுமரியில முட்டம் கிட்ட பகவதி கோயிலுக்கு போயிருந்தேன். அவர் வெளியில பார்த்தாரு, எல்லாம் பார்த்தேன்னு சொன்னாரு, இது வந்து நரபலி கொடுக்கிற கோயில்னு சொன்னார். எப்படி தோழர் சொல்றீங்க? இல்ல இந்த சில குறியீடுகளை சொல்லி, இந்த குறியீடுகள் இருந்தால் இந்த கோயிலிருந்து மனிதனையே உணவாக கடவுளுக்கு படையலாக படைப்பார்கள் என்று அர்த்தம்னாரு. அப்போ ஒவ்வொரு கோயில்களுக்குள்ளே அந்த மாதிரி பழங்காலத்து கோயில்களுக்குள்ள சில விஷயங்களை ஆய்வாளர்கள் உற்று நோக்குவார்கள் என்றால் இந்த மாதிரி தரவுகள் வந்து கிடைக்கும். அப்ப இந்த முருகர் கோயிலுக்கு அப்படி தரவுகள் கட்டியிருக்கின்றதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் பாடல்களில் பாடப்பட்டிருக்கிறது. பொதுவாக நம்ம தமிழர் வரலாறு என்பது நமக்கு தெரியும். பாடல்கள்ல எழுதப்பட்டுதான் இருக்கும். அதில் கற்களில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் எழுத்துக்களாக. அதுக்குன்னே வந்து நிறைய பேர் இருப்பாங்களாம். அரசர் காலத்தில், அந்த காலத்தில் வந்து இந்த கல்லில் வேலை பார்க்கறதுக்கான ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்களாம். அவர் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாருனாக்கா அதை வந்து வரிகளாக வடித்து அது அழிந்து போகாமல் இருக்கிறதுக்காக செப்பு பட்டயத்தில் செய்வதற்காக நிறைய பேர் வேலை பார்ப்பாங்களாம். அதே மாதிரி வந்து கல்வெட்டுகளை செய்வதற்காக கல் தச்சர்கள் வந்து நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்களாம். இன்றைக்கு ஆர்டர் போட்டாருனாங்க நம்ம பேப்பர்ல கம்ப்யூட்டர்ல எழுதுற மாதிரி அப்போ உட்காந்துட்டு அந்த குறிகளை வந்து செதுக்குவார்கள். இது வந்து அதனாலதான் இன்னைக்கு வந்து அந்த வரலாறு அதுலேருந்து நமக்கு அதுலேருந்து எடுத்து நம்ம வந்து யூகிக்க முடிகிறது. ஒரு சிஸ்டமேட்டிக்கான வரலாறு தேவை வந்து அங்கே இல்லை. இயல்பான ஒரு வாழ்க்கை இருந்த ஒரு காலகட்டம் அது. ஆக இப்படித்தான் வந்து இந்த கோயிலை பற்றி பாடல்களானது நமக்கு வந்து பரிபாடல்லையும் வருது. கடம்ப மரத்தை தான் வந்து கடம்ப மரம், ஒரு ஆடு, இந்த மாதிரி ரத்தச்சோறு கொடுப்பது என்பது இதெல்லாம் வந்து சாதாரணமாக நாட்டுப்புற வாழ்வியல்ல இடம்பெற்ற ஒரு விஷயமாகும். இன்னொன்று, அது சாராயம் குடிக்கிறது கூட ரொம்ப சாதாரண விஷயம். வெறியேற்றம் பெற்று அது வெறியாடி அவன் குறி சொல்லுவான் அந்த 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 பூசாரி. அந்த பூசாரிகள் பல பேர் இருக்கிறாங்க. இது பரிபாடல்கள்ல தென்படுகின்றன அப்படின்றது தெரிஞ்சு. எப்போ இந்த கோயிலுக்குள்ள முருகனை வச்சு இந்த வேலோடு இருந்த வேலவனாக இருந்தவனை மாற்றி இருக்கிறார்கள் என்று பார்த்தா அப்போ வந்து அவருடைய சிஸ்டம் மாறத் தொடங்கிறது. பிற்காலத்தில் வந்து நம்ம வந்து பல்வேறு மாற்றங்கள் ஆகமம் அதை மாதிரிலாம் உருவாக்கப்பட்டு இந்த ஆகம முறையெல்லாம் வந்ததுனால சிறு தெய்வங்கள் எல்லாம் வந்து வெளியில நிற்க வைத்து விட்டார்கள். அவங்களுக்கு இன்னைக்கு கூட கூரை இல்லாமல் இருக்கிற கோயில்களை பார்த்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் மண்ணை சார்ந்த மக்களுடைய தெய்வங்கள் அது. அவர்களுடைய முன்னோர் வழிபாட்டினுடைய சின்னமாக கூட தென்படுகிறது. இதெல்லாம் வந்து கல்ச்சுரல் ஹிஸ்டரியை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இருக்குது. அதனால தான் நம்ம திருப்பியை வந்து எதாவது தேடி போகிறோம்னு நினைக்கிறேன். பல வழிபாட்டு இந்த முருகர் கோயில் ஒன்று தானே நினச்சிட்டு போனால் அதான் இல்லை. பொதுவாக ஒரு தோழர் ஒருத்தர், என்னுடைய மாணவர் ஒருத்தர் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தார். இதை பார்த்துட்டு இந்த மலை மாதிரி நிறைய மலைகளை சுற்றி நிறைய பேர் இருக்குதுன்னு, அப்படிலாம் இருக்குதா எனக்கு தெரியல. நாங்கள் ஒரு ஆய்வுக்காக இப்போ போயிருந்தபோது கிட்டத்தட்ட மலையினுடைய அடிவாரம் முழுவதுமே வந்து சிறு தெய்வங்கள், சித்தர்கள் போன்றவர்கள் வந்து அங்கே இருக்குது. அவர்களுக்கான நினைவு சின்னங்கள், அவர்களுக்கான வழிபாட்டு இடங்கள் என்று அந்த மலையை ஒட்டிலுமே பல இடங்களில் ரொம்ப அழகாக இயல்பாகவே அமைந்திருக்கிறது. அப்போ எந்த மக்கள் உருவாக்கி இருப்பார்கள், இதுக்கு யார் வந்திருப்பாங்க அப்படின்ற கொஸ்டின்லாம் வந்து கடந்த 200-300 ஆண்டுகளில் அது எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கி இருப்பதாக தெரிகிறது. அது வந்து பெரும்பாலும் சித்தர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறது. நான் கூட எங்கள் காணொலியில் வந்து சில சித்தர்களை வந்து இன்டர்வியூ பண்ணும்போது அவர் வந்து சொன்னார், நாங்கள் வந்து திருப்பரங்குன்றத்துலாம் தங்கியிருக்கிறேன், அங்கே தான் எனக்கு வந்து அருள் கிடைக்கின்ற நம்பிக்கையில் உட்கார்ந்துருக்கின்றார். அப்போ சித்தர்களுக்கு உரிய ஒரு மலையாக கூட அந்த மலை தென்படுகிறது. நான் இன்னொரு குறிப்பிட சொல்லிட்டேன். ரமணர் வந்து திருவண்ணாமலையை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க ஜன்னல் வழியா. அவருக்கு வந்து மலைதான் தெய்வம். மலையை வந்து தெய்வமாக பார்ப்பது என்பது ஆங்காங்கே வந்து சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கு. அந்த மாதிரி சித்தர்களுடைய ஒரு எண்ணிக்கையை பார்த்தோம்னாக்க
எக்கச்சக்கமாக அங்க இருக்குது. அதை விட முக்கியமாக முதல்ல சித்தர்களை அப்புறம் பார்க்கலாம். அதை விட முக்கியமானது சமணர்கள். இது சமணர் வாழ்ந்த இடம் என்பது ரொம்ப தரோவா வரலாற்று ரீதியாக உருவ புரியப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அதுல இன்னைக்கு பெரும்பாலும் தொல்லியல் துறையினுடைய கண்காணிப்பின் கீழே அந்த சமண குகையானது கொண்டு வரப்பட்டு விட்டது. ஒரு அழகான அற்புதமான வனம் சார்ந்த ஒரு குகை இருக்கிறது. சித்தன்னவாசல் குகை மாதிரி ஒரு குகை இருக்குதாங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இப்போ வேலியெல்லாம் போட்டு தடுத்து வச்சிருக்கிறாங்க. அதை அதில் ஒரு வரிசையில் அந்த சமணம் சார்ந்த அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கனாக்கா சிலைகளை கல்லிலேயே செதுக்கியிருக்கிறாங்க. அவங்களே செதுக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை, சிற்பிகளை தான் செய்திருப்பார்கள் என்று கல்ச்சுரல் ஹிஸ்டரி சார்பாக ப்ரொஃபஸர் வெங்கடாமன் இருந்தார். இப்போ இல்லை, அவர் சொல்றார் ஆளுங்க தான் செஞ்சிருக்கிறாருனாரு. அப்படி செய்யப்பட்ட சிலைகளுக்கு ஈக்குவலாக பக்கத்துல இன்னொரு கல்லில் ஒரு விநாயகர் சிலையும் அவங்க செஞ்சிருக்குது. இது என்ன வித்தியாசமா இருக்கு? ஒரு பக்கம் பாசுநாதர் இருக்காரு, ஒரு பக்கம் இவர் இருக்கிறாரு, நம்ம மகாவீர் இருக்கிறாரு, பாகுபலி, இப்படி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்க இருந்தாலும் பக்கத்துல விநாயகர் சிலையும் வச்சிருக்கிறாங்க. விநாயகர் சிலையை யார் உருவாக்கினாங்கன்னா அது சைவம் சம்பந்தமான ஒரு 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 மோதல் அப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அது சர்வ ஆர்வ கோளாறுல யாராவது செஞ்சிருக்கலாம். நமக்கு தெரியும், திருஞான சம்பந்தர் சைவத்தை பரப்புவதற்காக வந்தவர். இங்கே சமணர்களோடு மோதல்கள் ஏற்பட்டு அதனால் சமணர்கள் கழுவேற்றம் செய்யப்பட்டார்கள் என்ற ஒரு சில தரவுகள் இருக்கின்றன. ஆனால் திருப்பி தான் பிரச்சனை. 800, 1000, 900 எண்ணிக்கையெல்லாம் சொல்லி அவர்களை கழுவேற்றம் செய்து விட்டார்கள்னு ஒரு வரலாறு சொல்றாங்க. சமண நத்தம்னு ஒரு பகுதி இருக்கிறது மதுரையில். சமண நத்தம் கூட அது சம்பந்தமாக இருக்கலாம் என்று அவங்க எல்லாம் கழிவேத்தனை இடமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் தெரியலன்னு ஒரு ஆய்வாளர், கல்வெட்டு ஆய்வாளர் என்ன சொல்றாரு, சாந்தலிங்க என்ன சொல்றாரு, ஒரு கல்வெட்டுல கூட இந்த மாதிரி கழிவேற்றம் செய்வதற்கான குறிப்புகள் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா வரலாற்றில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எப்படி என்று புரியவில்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. ஒருவேளை இலக்கியங்களுடைய பதிவுகளை வைத்து யாராவது பேசக்கூடும். வாட் ஆர் இட் பி, அது பெரிய போராட்டம் என்பது அங்க சைவ சமணத்துக்கு நடந்திருக்குது. மதுரையை சுற்றில இருக்கக்கூடிய எண்படம் குன்றங்கள்ல குன்றத்துல சமணர்கள் தான் தங்கியிருக்கிறார். சமண முனிவர்கள் அவங்க பெரும்பாலும் ஆடையின்றி இருக்கக்கூடிய முனிவர்களும் எழுந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க மக்கள்கிட்ட போறதுன்றதும் ஆடை உடுத்தி, அது தெரியல, எனக்கு விவரம் தெரியல. அவங்க மருத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், கல்வி கொடுத்திருக்கிறார்கள். மிக எளிமையான வாழ்க்கை கல் படுக்கைகளை உண்டாக்கி தங்களுடைய தவத்துக்கு ஏற்றாற போல அவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய பேசிக்கான அடிப்படையான பிரின்சிபல் கொல்லாமை தான். இங்கிருந்தா அகிம்சை என்ற தத்துவத்தை காந்தி எடுத்துக்கொண்டான்னு சொல்லுவாங்க. ரொம்ப நான் கூட நீலகேசி என்ற ஒரு சிறு நூல் ஒன்றை சமீபத்தில் எழுதியிருந்தேன். அதுல நீலகேசி என்றவர் சமணத்தினுடைய ஸ்போக்ஸ் பர்சனா இருக்கிறாங்க. அவங்க தான் பேசுறாங்க. அவங்க முன் வைக்கிற வாதத்தில் எல்லாத்திலையுமே அவங்க மற்ற மதங்களை மறுப்பதற்கான அடிப்படையாக வைப்பது இந்த கொல்லாமை, அந்த புலால் உண்ணாமை என்பது தான். அப்போ சமணம் அப்படிப்பட்டவர்கள் மலைக்கு மேல இருப்பாங்க. அவங்க அதுக்கான இப்போ மதுரையை சுற்றிலும் அதுக்கான தரவுகள் நிறைய இருக்குது. இப்போ அங்கே சீட்டாடுறாங்க, அங்கே இந்த கிராமத்தில் இருக்கிற சில இளைஞர்கள் போய் அங்கே போய் மது அருந்துகிறார்கள். அப்படியெல்லாம் சில பிரச்சனைகள் இருப்பதால அங்கே வேலிகள் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட குகைகள் திருப்பரங்குன்றத்துக்கு மேலேயும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு குகையில தான் பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சுட்டாங்க முஸ்லீம்ஸ் அப்படின்னு ஒரு போட்டோ போட்டு அதை ஒரு ஒரு சென்சேஷனாக ஆக்கப்பட்டது. அது குறித்து விசாரித்த போது அது 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 உண்மைக்கு புறமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா மார்பிங் பண்ணி காட்டுறாங்க, இல்லை வேற யாரோ அடிச்சாங்கன்றாங்க, அது செய்திருப்பாங்கன்றது பெரிய சந்தேகத்துக்குரிய விஷயம் என்று சொல்லுகிறார்கள். இப்படியாக சமணர் குகையினுடைய அடையாளத்தை மாற்றலாமான்னு கூட யோசிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் அது நல்ல காலம் அது இந்து அறநிலையத்தில் போய் அதை சேவ்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த மாதிரி நம்ம அதை கூன் பாண்டியன் காலத்தில் அந்த சமணர்களுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருந்த பாண்டியன் திடீர்னு அவருடைய வீட்டு பர்சனல் மேட்டரில் சேஞ்ச் ஆகி சைவமாக மாறி விடுகிறார். அப்போ சமணர்களை கண்டிப்பாக விரட்டுறாங்க. விரட்ட ஆரம்பிச்சிருப்பாடு அவங்க அந்த இடங்களெல்லாம் விட்டு, இந்த மலைகளெல்லாம் விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. மதுரையை சுற்றிலும் அந்த மலைகளை சுற்றி ஆய்வு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கும் ஆச்சரியத்தோட ஒரு நம்ம மக்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வராங்க. இது தவிர பழமையான கல்வெட்டுகள் எல்லாம் இந்த ஊரை பற்றி சொல்லுவதாக சொல்றாங்க.
மலையை சுற்றி பார்த்தா இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து இந்த சமணர்கள் வந்து வாழ்ந்த காலம் வந்து கிட்டத்தட்ட அந்த 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 காலகட்டம் வந்து 9th செஞ்சுரி வாக்குல அது. அதுக்கு முன்னாலேயே அவங்க இருந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அவங்க. அப்படியானால் இ அ மலையை சுற்றி வந்து பார்த்தோம்னா, இந்த சமணர்கள் மட்டும் இருந்து விட்டு போகவில்லை அங்க. அவங்கலாம் போயிட்டாங்க. ஊர விட்டே போயிட்டாங்க. இப்பவும் தமிழ் சமணர்கள் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து கணிசமாக வாழ்ந்து இருக்கிறார்கள். அ அங்க ஒரு 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 சமண மடம் ஒன்று இருக்கிறது. மேல சித்தாமூர்ன்னு ஒரு இடத்துல. அந்த அந்த மடம் வந்து நண்பர்களுக்கு வாய்ப்பு இருந்தா அதையும் போய் பார்க்கலாம். அங்க வந்து அவங்க வந்து பழம் ஓலைச்சுவடிகள் எல்லாம் வந்து சேஃப்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு கூட. அங்கிருந்து எடுக்கப்பட்டு தான் நீலகேசி. அந்த நீலகேசி கூட அவங்க கொடுக்க விரும்பலையாம். ஏனென்றால் அது வந்து எதிர்வாதம் வைக்கிறது. அதனால ஏதாவது இன்னும் மேலும் சமணர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுமோன்ற பயத்தினால அந்த டெக்ஸ்ட் எல்லாம் அவங்க வெளியில விடாம ரகசியமாவே வச்சிருந்திருக்கிறாங்க பயத்தினால. அப்படி வந்து சூழல் இருக்கக்கூடிய சமணர்கள் வந்து போயிட்டாங்க அந்த இடம். அந்த சில இடங்கள்ல நம்ம தெரியும் தமிழகத்துல பௌத்த கோயில்கள் எல்லாம் பெருமாள் கோயிலாகவும் வேற கோயிலாகவும் பார்த்திருக்கிறாங்க. இங்கே வந்து அப்படி ஒரு சமணர் கோவிலை மாற்றவில்லை. அதற்கு இணையாக வந்து ஒரு பெரிய அளவுக்கு மன்னர் வந்து உருவாக்கியது தான் இந்த முருகர் கோயிலா இருக்குது. இப்பெல்லாம் வந்து என்ன ஆகுதுனாக்கா, இங்க வந்து இந்த சித்தர்கள் வந்து நிறைய ஜீவ சமாதி காணப்படுகிறது. எனக்கு அது புரியல. அந்த ஜீவ சமாதி அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் எல்லாம். இப்பவும் இருக்கிறாங்க. இந்த ஜீவ சமாதி என்றால் என்னவென்றால், அவர் உயிரோடு இருக்கும்போதே புதைச்சிடுறது அவரை, அந்த சித்தரை. அவர் கான்சியஸ்னஸ் போயிடும். ஆனால் உயிர் இருக்கும். அதாவது உணர்வு நிலை தப்பிவிடும். தன்னை புதைக்க சொல்லி விடுவார். அப்போ எல்லாரும் புதைச்சிடுவாங்க அவரை. அவரை சிவசிவான்னு சொல்லிட்டு புதைப்பாங்களா என்னன்னு தெரியல. ஒரு இது பண்ணி தோண்டி புதைச்சிடுவாங்க. அங்கிருந்தே அவர் வந்து அருள் பாலிப்பான்னு. கிட்டத்தட்ட இது வந்து சட்டப்படி பார்த்தா ஒரு கொலை மாதிரி தான் தோணும், இல்லை தற்கொலையாக பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் நடக்குதுதான் எனக்கு தெரியலைங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு சித்தரை வந்து உட்கார்ந்த நிலையிலேயே அவங்க வந்து உட்கார்ந்து தான் இருப்பாங்க. அவங்க வந்து அப்படியே அவரை வந்து அந்த இதுக்குள்ள வச்சுறாங்க, குழிக்குள்ள வச்சு மூடிடுறாங்க. அது இரவு நேரத்தில் வெளில வருவார். அவர் அப்படிலாம் நமக்கு ஒரு ஒரு பிடித்த கதைகள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. திருப்பரங்குன்றத்தில் அப்படி பார்த்தீங்கன்னாக்க, பௌர்ணமி இரவுல வந்து இப்போ சமீப காலங்கள் வந்து நிறைய கிரிவலத்துக்கு கூட்டமா போறாங்க மக்கள். ஏன்னா இந்த சித்தர்கள் வந்து வெளில வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையை வந்து சில யூடியூபர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எதுக்காக இந்த சித்தரை பத்தி இப்போ பேசுறோம்னாக்க, நிறைய சித்தர்கள் பேர் இருக்குது. அதுக்கு முன்னாடி கான்செப்ட் என்னன்றதை பார்ப்போம். சித்தர்கள் வந்து என்னன்னு பார்த்தோம்னாக்க, அவங்க வந்து சிவம் சிவம் என்பது அவங்களுடைய பிலாசபி. சிவம் யாருன்னு கேட்டா, நான் தான் சிவம். நான் யார் சிவம்? நானே சிவம். அங்க அந்த சிவம் என்பது வந்து எல்லாருக்குள்ளும் சிவம் இருக்கிறார். எல்லாருக்குள்ளேயும் வந்து இந்த சிவம் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த சிவனை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க, அதுதான் வந்து அதுக்கான ஒரு முயற்சி தான் வந்து தவம். தவத்தின் மூலமாக அவன் சிவத்தை பெறுகிறான். சிவத்தை அறிவது கொஞ்சம் கொஞ்சமாக. அது ஒரு ஒரு சிங்கிளான ஒரு பெரிய என்டைட்டியாக ஒரு கடவுளா உருவம் உள்ள கடவுளை எல்லாம் அவங்க வந்து நெட்டக்கல்லை வேண்டுவதே இல்லை. அதுதான் சிவ அந்த மாதிரி ஒரு சிவ வழிபாடு என்று சொல்ல முடியாது. ஆனால் நிறைய இப்போ சித்தர்களாக பாவிப்பவர்கள் எல்லாம் வந்து நிறைய விளக்கங்கள்லாம் கொடுக்குது. மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதையே வந்து முன்வைப்பவர்களாக தென்படுகிறது. அது மக்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள ஒரு சிக்கல் இது. அல்லது அவங்க கான்ட்ராக்ட் எப்படியோ அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த முனிவரில் வந்து இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வரோம். என்னன்னாக்க, மச்சமுனி சித்தர்னு ஒரு சித்தர் இருந்தாக சொல்லப்படுகிறது. மச்சம்னால மீன் தான். மச்சேந்திரநாத் அப்படின்ற ஒரு நாட்டிலேருந்து வந்துட்டாரு அப்படின்னு ஒரு கதையை பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இதில் கூடயானா நீங்கள் போட்டி போடுவீங்கன்னு. மச்சேந்திரநாத் தான் மச்ச முனியாக மாறிட்டாரு. அவர் தான் மீனாக தன்னை வந்து மாற்றிக்கிட்டார் அவர் சக்தியினால. இதை திருப்பி அந்த புராண இந்த தொன்மங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப கேட்க முடியாது. தொன்மங்களை உடைக்கும் போது புனிதங்களை உடைப்பதாக இருக்கலாம். ஆனால் அது சிக்கல்லாம் இருக்கு. மறுபடியும் அது பிலசாபிக்கல் இஷ்யூ. இந்த புனிதங்களை உடைப்பது என்பது வந்து பின் நவீனத்துவம் சரி, பின் காலனியமும் வந்து டிமாண்ட் பண்றாங்க. நாம் புனிதங்களால் தானே வந்து கட்டப்பட்டிருக்கிறோம். மாய வலையாக பின்னப்பட்டிருக்கிறது. அதை உடைக்க வேண்டியதாங்க. அதை உடைப்பதற்கு பதிலாக அதை பலப்படுத்தும் பொழுது திருமலை நாயக்கர் டெக்னிக் தான் கரெக்டாக தெரியுது. அந்த புனிதத்தை உடைக்க தவறாக மார்க்சிய நோக்கத்தில் தவறாக கூட இருக்கலாம்.
ஒரு புனிதத்தை உடைப்பதற்காக இன்னொரு புனிதத்தை உருவாக்குவதான்ற கொஸ்டின் இருக்கலாம். ஆனால் அந்த கேள்விக்கு பதில் எங்கிட்ட இல்லை. அப்போ என்னன்னா, இந்த மச்சேந்திரநாத் அல்லது மச்சமுனி என்பவர் என்னன்னாக்க மீனாக இருந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். பல 100 ஆண்டுகளா இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறாருனாக்க, இந்த மலையில இன்னொரு பகுதியில ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் தான் இன்னைக்கு பிரச்சனைக்குரிய ஸ்பாட்டு கிட்ட இருக்கிற முக்கியமான ஒரு சிவன் கோயில். அது காசி விஸ்வநாதர் கோயில் என்று அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. காசி விஸ்வநாதர் கோயில் இங்க கட்டுறாங்க. அவங்க கட்டிட்டு அது ஒன்றும் இல்லை, கோயில் சின்ன ஒரு கோயில். அங்கே அந்த மலைக்கு மேலே போகிறதுக்காக கிட்டத்தட்ட 300-400 படிகள் இருக்கின்றன. வயதானவர்கள் ஏறி செல்வது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தான். அங்கே போகிறாங்க. அங்கே ஒரு நீர் சுனை இருக்கிறது. அந்த சுனைக்குள்ளே அந்த மீன் இருக்குது. மீனை பார்த்து பேசுதுங்களா, சில பேர் சொல்கிறாங்க மீன் வந்தால் தரிசனம் கிடைச்சா நல்லது. இந்த மாதிரி நம்பிக்கைகளை கொண்டு மக்கள் சின்ன சின்ன நம்பிக்கைகள் ஏழை எளிய மக்களுக்கு தேவைப்படுகின்றதாக இருப்பதால் அதை இது பண்ணிட்டாங்க அவங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு சுனையாக தான் இருக்கிறது. அதை சுற்றில திருப்பரங்குன்ற மக்களே கூட அதை ரசிக்க பெரிய அளவுக்கு போற்றப்படாத அளவுக்கு யோசிச்சா கூட நீர்நிலைகள் ஏராளமாக இருக்கு. நீர் சுனைகள் இருக்கின்றன, குளங்கள் இருக்கின்றன, தாமரை தடாகங்கள் இருக்கின்றன. கோயிலுக்கே ஒரு 5 விதமான குளம் இருக்கிறது. அதுக்கெல்லாம் பிரம்ம தீர்த்தம், லட்சுமி தீர்த்தம், சிவதீர்த்தம் இப்படிலாம் பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த அந்த லட்சுமி தீர்த்தம்ன்றது கோயிலுக்குள்ள இருக்கு. இது நான் அஃபிஷியலாக சொல்ல, இந்த பதிவு கோயிலுக்குள்ள இருக்குது. ஒரு தரவு அந்த ஊருக்காரர் சொன்னார். பெண்கள் பெரும்பாலும் அந்த ஊர் மக்கள் புழங்கக்கூடிய நீர்நிலைகளாக இருக்கிறது. ஒரு குளத்துல ஆடு மாடுகள் மட்டுமே வாஷ் பண்ணுவாங்க. ஒரு குளத்துல பொதுமக்கள் ஆண்கள் எல்லாம் போய் குளிப்பாங்க. இன்னொரு குளத்துல பெண்களுக்காக மட்டுமே ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு குளம் இருக்கா. அந்த குளத்துல அந்த குளம் கோயிலுக்குள்ள இருக்கு. இப்ப கூட போனீங்கன்னா அந்த பொரியெல்லாம் போடுவோம், மீன் வரும். அந்த லட்சுமி தீர்த்துக்குள்ள மாதவிடாயான பெண்கள் அங்க குளிப்பாங்க அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னார் என்கிட்ட. அதுக்கான ஆதாரங்கள் எனக்கு இல்லை. செய்வழி தகவல் தான். ஒரு காலகட்டத்தில் மாதவிடாய் பெண்கள் கோயிலுக்குள் வருவது என்பது பெண் வழியாக ஒரு வழி இருக்குங்க, அந்த வழியா வந்துட்டு போவாங்கன்னு. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அதை யாராவது ஆய்வு செய்து சொன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு லிபரல் கல்ச்சுரல் அட்மாஸ்பியர் அங்கே இருந்துக்குன்னு தான் புரிஞ்சுக்கணும். தவிர உடனே அதை ஒரு ஒரு கொச்சையாக பேசுவதற்காக அல்ல. அந்த அளவுக்கு ஒரு லிபரல் ஆட்டிடியூடு வாஸ் ப்ரிவைலிங் இன் தோஸ் பீரியட்னு ஒரு நண்பர் சொன்னார். இந்த தகவலையும் உங்கள் ஆய்வுக்காக நான் முன்வைக்கிறேன். இதை இதை நம்ம இந்த நீர்நிலைகள் என்னன்னாக்கா அங்கே மக்கள் இயல்பாக இன்னைக்கும் குளிக்கிறாங்க. அங்கே சுற்றி வயல்கள் இருக்கின்றன. அப்போ ஒரு 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 நிலச்சுவாந்தர்களும் இருக்கிறார்கள். நிலங்களில் வேலை பார்க்கின்ற விவசாய கூலிகளும் இருக்கிறார்கள். இன்னும் பெரிய அளவிற்கான ஒரு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைந்த மக்கள் அதிக அளவிலே அங்கே இல்லை. சிறு வணிகம் செய்பவர்கள், சிறு வேலைக்கு போறவங்க, இப்படி ரொம்ப மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் தான் இருந்தால் ஒரு அப்பர் கிளாஸ் அந்த ஊரை சுற்றிலாம் இல்லை. இது இந்த ஊரிலே உருவாக்கப்பட்ட ஒரு கோயில் தமிழகமே ஆக்கிரமித்து கொண்டது. அது அப்படிதான் பாருங்க. ஊர் மக்கள் இப்போ மீனாட்சி கோயிலுக்குள்ள மதுரைக்காரங்க போக முடியாது. மீனாட்சி கோயிலில் மதுரைக்காரங்க நம்ம கோயில் சொல்லிக்கலாமே தவிர உள்ளுக்குள்ள போறதுன்றது மிக 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 கஷ்டமான காரியம். ஏனென்றால் மக்கள் தொகை பெருகிட்டே போகுது. அதுவும் வட இந்தியர்கள் நிறைய பேர் வராங்க, காசு கொடுத்து சில பேர் உள்ள போறாங்க, அதெல்லாம் நடக்குது. அந்த மாதிரி முருகர் கோயிலும் தமிழக மக்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு லோக்கல் மக்கள் அந்த பக்கம் பேர் திருவிழா அப்போ போய்க்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரியான தகவலோடு பார்க்கும்பொழுது நான் இந்த சித்தர்கள் பற்றி சொல்லணும்னாக்க இன்னும் ஒரு சில தகவலோட அந்த முக்கியமான விஷயத்துக்கு நம்ம போயிடலாம். அந்த சித்தர்கள் நிறைய சித்தர்கள் அங்கே சுற்றில புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடங்கள் எல்லாம் வழிபாட்டுக்குரிய தலங்களாக இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் அவங்க உட்காந்து தவம் பண்ணும்பொழுது ராத்திரி 3 மணிக்கு போய் விடிய காலையில் போய் பண்ணுறாங்க. தங்களுக்கு ஞான ஒளி கிட்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அங்கே இன்னும் தவம் மேற்கொள்கின்ற சிவ ஞானிகள் இருக்கிறார்கள். அவங்களாம் முருகனெல்லாம் கும்பிட மாட்டாங்க. அவங்க பெரும்பாலும் அங்கேயே தான் இருப்பாங்க. அப்போ முருக வழிபாடு அல்லாத தத்துவம் தான் என்னை பொறுத்தவரை சித்தர்களுடைய வழிபாடு என்று கருதுகிறேன். அது தன்னை சிவனுடைய நிலைக்கு உயர்த்துகின்ற ஒரு வழிபாடு, அல்லது ஒரு ஒரு வழிபாடு என்று கூட அதை சொல்ல முடியாது. அது எந்த வழிபாட்டையும் விரும்பாதவர்கள் சித்தர்கள். அந்த மாதிரியான ஒரு 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 கல்ச்சர் அங்கே ப்ரொவைல் ஆகிட்டு இருக்குது. இன்னை வரைக்கும் நம்ம பார்க்குறோங்க. இந்த காசிநாதர் கோயிலை அடுத்து தான் இன்னைக்கு இந்த சித்தர்களில் இன்னொரு புறம்
பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய 2 சித்தர்கள் சமாதி வந்து இன்னைக்கு வந்து பெரிய கொண்டாடுகின்ற ஒரு நிறுவனமாக மாறி இருக்கிறது. மாயாண்டி சித்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் படம் மதுரை ஃபுல்லா கடைகள்ல அங்கங்க நம்பிக்கைக்காக வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேல சோமப்பர்னு ஒரு சித்தர் அடக்கமாயிருக்காரு. அஹ் இந்த சித்தர்கள் எல்லாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அடக்கம் பண்ணிட்டு அது மேல வந்து ஜீவ சமாதின்னு தான் சொல்லுவாங்க. அதற்கு மேல வந்து ஒரு லிங்கத்தை வந்து அவங்க வைத்து விடுவார்கள். அந்த லிங்கம் வச்சுட்டாக்கா அது இன்னும் புனித சித்தருடைய ஸ்தலமா இருக்கிறது. இன்னும் மௌன சித்தர் இன்னும் பல்வேறு சித்தருடைய அங்கெல்லாம் வந்து அந்த சித்தருடைய வேவ்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குன்னு வந்து இந்த மிஸ்டிக்கல் ரேம்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. அப்போ அப்போ சுப்பிரமணிய சாமி என்பவரை விட சித்தர்களை குறித்து வழிபாடு பண்ணுபவங்க லட்சக்கணக்கில் வராங்க. வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே நடக்குது இந்த மாதிரி. இப்படி இந்த கோயில் இதோட இந்த இந்த சுற்றி இருக்கிற விஷயங்கள் எடுத்துக்கிற சிறு தெய்வங்கள் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கோயில் இருக்கிறது. அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து அது முக்கியமான நண்பர் தோழர் ஒருத்தர் வந்து தகவலை தர வச்சுறாரு. தலித்துகளும் முக்குலத்தோரும் இணைந்து வழிபடுகின்ற கருப்பண்ணசாமி கோயில். கருப்பண்ணசாமினா ஒண்ணுமே இருக்காது. சின்ன ஒரு பெல் இது இருக்கும், அருவாள் இருக்கும், இல்லை ஒரு சின்ன ஒரு கல் வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா பெருமளவில் அது ரொம்ப முக்கியமான ஒரு ஓப்பன் ஏர்ல இருக்கக்கூடிய ஒரு நாட்டார் தெய்வம் அது. அதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்து அங்கெல்லாம் வந்து மலை அடிவாரம் தான் அது. ஆடு வெட்டுவது, இது கொடுப்பது, கோழி பலி கொடுப்பது, இந்த மாதிரி வந்து இறைச்சி உண்பது என்பதெல்லாம் வந்து ரொம்ப மலை சுற்றிலும் பல்வேறு கோயில்கள்ல நடக்கிற விஷயமா தான் அதெல்லாம் இருக்கு. இப்ப இதை வச்சுதான் இவங்க பிரச்சனை பண்றாங்க. அதனால எதுக்கு நான் எல்லாம் சொல்ல வரேனாக்க, பல்வேறு பண்பாட்டு வேறுபாடுகள் கொண்ட வழிபாட்டு முறைகளும் நம்பிக்கைகளும் சூழ்ந்திருப்பது தான் இந்த கோயில். சப்த கன்னிமான்னு ஒரு தனியாக ஒரு இடத்துல ஒரு வச்சிருக்கிறாங்க. அது அது ஒரு பெண் தெய்வ வழிபாட்டு முறைக்காக அதற்கான அத்தாட்சிகளும் தெரிகின்றன. இன்னும் கூட பக்கத்து மலையில இருந்து வைஷ்ணவ கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு 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 மாதிரி ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ், எல்லா மதங்களுடைய மன்னர்களை கொண்ட காம்ப்ளெக்ஸும் வந்து அங்க வந்து இருக்கிறது என்பதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ட் பண்றோம். இந்த வகையில நம்ம வந்து டாக்னுடைய முக்கியமான ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய பிரச்சனைக்கு வந்து விடுவோம். இது வந்து டோட்டலா வந்து காசி விஸ்வநாதனுடைய கோயிலுடைய குன்றினுடைய இன்னொரு பிரிவாக இருப்பதுதான் வந்து நெல்லித்தோப்புன்னு ஒரு இடம். இந்த நெல்லித்தோப்புன்ற இடத்துல தான் வந்து சிக்கந்தர் பாதுஷா தர்கா வந்து இருக்கின்றது. சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்கா அதற்கு பேர். அது ஒரு ரொம்ப காலமாக இருக்குது. அது யாருமே வந்து பெரிய அளவிற்கு அதை வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு தர்காவாகலாம் வந்து யாரும் பார்த்ததே இல்லை. அது வந்து நம்ம வந்து சையது இப்ராஹிம்ன்றவர் வந்து அவர் தான் வராரு. இதுதான் தெரிந்த கதையா இருக்கலாம். சையது இப்ராஹிம் வந்து இந்தியாவுக்கு வராரு. எங்கிருந்து வர்றாருன்னா மதீனாலேருந்து வராரு. சையது இப்ராஹிம் வந்து ஒரு மதீனாவுடைய அரசர். அவர் வந்து முகமது நபி அவர்களுடைய 18வது தலைமுறையை சேர்ந்த வாரிசு. அவர்களுடைய நோக்கம் வந்து ஆட்சி என்பதை விட இறை அல்லாஹ்வுடைய அந்த இறை ஆட்சியை வந்து பரப்புவது என்பதுதான் நோக்கம். சுருக்கமா சொன்னா இஸ்லாத்தை உலக நாடுகளுக்கு கொண்டு போவது என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோள். அதுதான். அதற்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்க கடல் கடந்து வருகிறார்கள். அதை குறித்து குறிப்புகள் வந்து அங்கங்கே தேடி பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சது. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க, சாப்பாடு இல்லாமல் வந்தாங்க, தண்ணி இல்லாமல் வந்தாங்க. நூற்றுக்கணக்கான படை வீரர்கள், குதிரைகள் எல்லாம் ஏற்றிக்கிட்டு அவர் வரார். வந்து கண்ணனூர்ல வந்து அவங்க இறங்குறாங்க கேரளாவில். அந்த மன்னன் வந்து அவர்களுக்கு உணவெல்லாம் கொடுத்து ஆதரவு அளித்து வைத்ததாகவும், பின்னர் வந்து நல்ல அவர் கொஞ்சம் பேர் முஸ்லீமாக மாற்றப்பட்டார்கள் என்பதும், அங்கே இஸ்லாமானது வந்து பரப்பப்பட்டது என்பதும் வந்து தெரிய வருகிறது. அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவங்க வந்து மதுரைக்கு வராங்க. அவருடைய படை தளபதியாக வந்தவர் தான் நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த தர்காவினுடைய சிக்கந்தர் அவர்கள். சிக்கந்தர் வந்து அவருடைய அவரும் வந்து ஒரு ஒரு எல்லாருமே வந்து ரிலீஜியஸ்லி கமிட்டட். இல்லை அப்படி சொல்லும்பொழுது இந்த நம்ம சொல்றோம் பாருங்க, நம்ம பாதுஷா மன்னர் தான் சையது இப்ராஹிம் சொல்றோம் இல்லையா, 1186 வந்ததாக சொல்கிறார்கள். 1187 சையத் இப்ராஹிமுடைய தர்கா ஒன்று ஏர்வாடியில் இருக்கிறது. அங்கதான் நிறைய பேர் போய் வழிபாடு செய்யறாங்க. இந்துக்கள் கூட போய் வழிபாடு செய்யறாங்க. ஏர்வாடியில வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது இப்ராஹிம் தான் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அங்க சக்சஸ்ஃபுல்லா அதை பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் வந்து அவருடைய
வலது கையாக இருந்த இவரை தான் சிக்கந்தரை வந்து மதுரையினுடைய மன்னரோடு இவங்க மதுரை மன்னரோடு போர் பண்றாங்க. வீரபாண்டியன் என்ற மன்னரோடு. வீரபாண்டிய மன்னரை வந்து இன்னொரு கதை இருக்கிறது. வீரபாண்டிய மன்னனை வந்து இவங்க சந்திக்கிறாங்க, அன்பளிப்புகள்லாம் கொடுக்குறாங்க. அவன் வாங்கிக்க மாட்டேன்டான். இந்த இஸ்லாத்தை பற்றி திருப்பி இஸ்லாமுக்கு மாற சொல்லி கேட்பதாக தெரிகிறது. அது பின்னால ஒரு பெரிய போர் நடக்குது. போர்ல வந்து மன்னன் தோல்வி அடைந்து விடுகிறான். மன்னர் வந்து ஊரை விட்டு ஓடி போயிடுறாரு. அப்போ இப்ராஹிம் வந்து சரி அப்படின்னு ஆட்சியை வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு, சிக்கந்தர்கிட்ட கொடுத்துட்டு, அவர் வந்து ராமநாதபுரம் நோக்கி படைகளோடு சென்று விடுகிறார். இருக்கிற படைகளை வைத்துக்கொண்டு இவர் நிர்வாகம் செய்ய தொடங்குகிறார். கிட்டத்தட்ட அது வந்து இஸ்லாமிய சட்டப்படி தான் வந்து நிர்வாகம் நடந்ததாக குறிப்புகள் சொல்லுகின்றன. அவர் என்ன பண்றாரு, சிக்கந்தர் வந்து அவர் வந்து மதம் என்பதை விட இஸ்லாமிய நம்பிக்கையை மக்களுக்கு ஊட்ட வேண்டும் என்பதுதான் தன்னுடைய பணியாக நினைத்து வேலை பார்க்கிறார். அவர் வந்து ஒரு வகையில வந்து சூஃபி மிஸ்டிக்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படி சொல்றேன்னாக்க, என்னுடைய மாணவர் ஒருவர் ஷாகுல் அமீன் ஒருத்தருக்காரு. அவர் சிலம்பத்துல நல்ல கெட்டிக்காரர். அவர் வந்து பிஹெச்டி வந்து என்கிட்ட பண்ணார். அவருடைய பிஹெச்டி வந்து சூஃபிசம் பற்றி தான் பிஹெச்டி. மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய, நான் அவருக்கு சொன்னேன், மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய சூஃபி தர்காக்கள் குறித்தும் வரலாறு குறித்தும் நீங்கள் ஆய்வு செய்து ஒரு புத்தகம் எழுதுகிறார். அவர் வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து, நான் சொல்லுவது 10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்றேன், சிக்கந்தருடைய தர்காவுக்கு சென்று வருவது வழக்கம். அவரை விசாரித்து பண்ண சொல்றாரு, சூஃபியில வந்து இல்லை சார் மிலிட்டன்ட் சூஃபிஸ் இருக்கிறாங்கன்னாரு. அப்போ நான் அதை எடுத்து படித்து பார்த்தேன். அதாவது சூஃபி என்றால் நம்ம ஏதோ தியானம் செய்து கொண்டு அல்லாவை அடைபவர்கள் மட்டும் என்பதல்ல, அல்லாஹ்வினுடைய அந்த அந்த ஆட்சியை உருவாக்குவதற்காக, இறை ஆட்சியை உருவாக்குவதற்காக போர் செய்யக்கூடிய போர் வீரர்களாகவும் இருந்திருக்கிறார்கள், துறவிகளாகவும் இருந்திருக்கிறார்கள். அவர் ஒரு போர் துறவியாகத்தான் வந்து அந்த வகையில தான் வந்து சிக்கந்தர் வர்றாரு. ஆகையினால அவர் என்ன பண்றாரு, ஒரு ஊரு ஃபுல்லா வந்து எப்படியும் ஒரு இஸ்லாமா அதை மாத்தின்றது அவர் பிரியப்பட்டிருக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கின்றன. இது அந்த காலம் வந்து அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அப்படியே இருக்கும்போது நம்ம தோற்று போன மன்னன் போய் அந்த பக்கம் ஆந்திரா பக்கம் போய் நாயக்கர் மன்னரை பார்த்து திருப்பதியெல்லாம் போய் அங்கிருந்து படைகளை திரட்டி கொண்டு, நாயக்கர்கள் வந்து மறுபடியும் அதான் ஒரு இந்து இஸ்லாம் சண்டை என்பது அப்போதே அந்த தொடங்கிவிட்ட ஒரு காலகட்டமாக தெரிகிறது. அதிகமான படைகளை கொடுத்து அனுப்புகிறார். படைகளோடு மன்னன் வந்து திருப்பி வர்றார், மதுரைக்கு வருகிறார். பாண்டிய மன்னன் வருகிறார் என்றால் இவர் அந்த சமயத்தில் அதை எதிர்பார்க்கல. சிக்கந்தர் அவர் தாக்குதல் நடத்துகிறார். தாக்குதல் நடத்தும் பொழுது ஒரு 7 பேரை வந்து ராமநாதபுரத்துக்கு அனுப்புறாரு. அந்த இப்ராஹிம் மன்னர்கிட்ட அனுப்புறாரு. அவர் அங்கதான் இருக்கிறாரு. அங்க வந்து 7 பேரை அனுப்புறாரு. அந்த 7 பேரையும் அடையாளம் கண்டுபிடித்து மன்னன், பாண்டிய மன்னன் சிலைமான், சக்கிமங்கலம், கார்ச்சேரி என்ற இடங்கள், மானாமதுரை போன்ற இடங்களில் வந்து அவர்களை கொன்று விடுகிறார்கள். அந்த தூதுவர்களே அங்கே போய் சேரல. அதனால வந்து கொண்டு விடுங்க. ஏனென்றால் அவங்கள பார்த்தாலே அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். அரபு நாட்டு முஸ்லீம்கள் அவர்கள் குதிரைகளில் போகும்போது அரபு குதிரைகளில் தான் போயிருக்க வேண்டும். அதில் வந்து அவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு கொன்று விடுகிறார்கள். அப்போ பாதுஷா வந்து என்ன பண்ணது தெரியல, அவர் கூட இருந்த வேற வழியில தோல்வியை தழுவுகிறார். அந்த சமயத்தில் சிக்கந்தர் பாதுஷா தான் எப்படியாவது தப்பித்து செல்ல வேண்டும் என்று முடிவு பண்ணி தப்பிக்கிறார். அவரோட தன்னுடைய ஆலோசகர் தார்வேசன் ஒருத்தரை கூப்பிட்டுக்கிறாரு. தளபதி பாலம் அஸ்தான் ஒருவரை அழைத்துக் கொள்கிறார். மருத்துவர் லுக்மான் ஹக்கீம் அவரும் வராரு. இவங்களோட வந்து குதிரைகளோடு கொஞ்சம் அரபு குதிரைகள் 2-3 குதிரைகள் இருக்கலாமா இருக்கும், வரலாறு சொல்லுகிறது. திருப்பரங்குன்ற மலையில் போய் இப்ப இருக்கிற இடத்துல அங்கதான் தர்கா பதுங்குகிறாரு. இந்த இடத்த அவரோட முன்னாலே பார்த்து வச்சிருக்கேன். நான் முன்னாடி பதிவு பண்ணியிருந்தேன். ஏனென்றால் திருப்பரங்குன்றது அப்படி இடம் இருக்கிறது சாதாரண மக்களாலாம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பதுங்கிறார் அவர். யாராலும் எளிதிலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு குன்று பகுதி. இன்றளவிலும் அங்கே ஏறி போவது என்பது கூட சிரமமான காரியம். அங்கே போய் ஏறிலாம் விளக்கேற்றணும்னு நினைக்கிறதே வந்து என்னன்னு தெரியல நமக்கு. அப்போ திருப்பரங்குன்றத்தில் யாராலும் எளிதிலும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல பதுங்கி விடுகிறார். அது அங்குதான் வந்து இந்த பாண்டியம்மனுடைய படைகள் தேடி வருகிறார்கள். ஊர் மக்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி குதிரையில வந்தாங்க போனாங்க அப்படின்னு பார்க்கணும். மலை மேலே பார்த்தா அது 2 அரபு குதிரைகளும் நின்று கொண்டிருக்கின்ற மலை உச்சியில் வந்து குதிரைகளை பார்த்த உடனே அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு படை மேலே போறாங்க. போன உடனே எதிர்படுகின்ற இந்த மொத்தமே ஒரு 5-6 பேர் தானே இவங்களை வந்து வெட்டி சாய்த்து விடுகிறார்கள். அவர் மட்டும் உள்ளுக்குள்ள வந்து நமக்கு தெரியும், அந்த அவங்க வந்து நமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த இடர்பாடு நேரத்தில் வந்து பொதுவாக நமாஸ் பண்ணுறதோடு அவருக்கு ஒரு வழி இல்லை. ஏனென்றால் அவருக்கு மரணம் வந்து நெருங்கி வந்து விட்டது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அவர் ஒரு
ஒரு சூஃபி ஞானியாகவும் இருந்தார். தன்னுடைய இறப்புக்கு வந்து தன்னை தயார் செய்து கொண்டு இருப்பார் என்றே நான் கருதுகிறேன். அதை பார்த்த உடனே ஒரு வீரன் வந்து பாய்ந்து வாளால வெட்டி விடுகிறார். அவர் நமாஸ்ல இருக்கும்போதே வெட்டிடுறான். அப்போ வெட்டப்பட்டவுடன் திருப்பி ஒரு புனைக்கதை ஒன்று அங்கே 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 உருவாகிறது. அது உண்மையாக கூட இருக்கலாம் என்று சிலர் சொல்கிறார்கள். அப்படி சொல்றது. இப்போ வந்து அவனுக்கு கண்கள் பறி போய் விடுகின்றன அந்த வெட்டப்பட்ட வீரனுக்கு. ஐயோ, நான் வந்து தெரியாமல் வெட்டிட்டேன். ஒருத்தர் வந்து கடவுளை வழிபடும் போது வெட்டி விட்டோமேன்னு அவன் வருத்தப்படுறான். அந்த வருத்தப்பட்டு வேண்டுதல் என்னை மன்னிச்சிருக்குன்னு வேண்டிக்கிறான். அவனுக்கு கண்கள் வந்து விட்டதா சொல்லுகிறார்கள். இப்படி ஏதோ ஒரு ஒரு சம்பவமானது அங்கே நடந்திருக்கிறது. அவன் இறந்து விட்டான் என்பது உண்மை. கண்களை பற்றிலாம் தெரியல. ஆனால் அந்த அந்த நம்பிக்கை போன்ற நம்பிக்கை தான் பின்னால் வந்து வெளியே கொண்டு போகப்படுகிறது. இங்கே போனால் நம் குறைகளை தீர்த்து வைப்பார் என்பது போல. ஸோ அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பாண்டிய மன்னனும் வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அவங்க சமாதிகள் கட்டிக்கொள்ள வந்து அனுமதி கொடுத்ததாக தெரிகிறது. அந்த அந்த தர்கா, அந்த சமாதி தான் தர்காவாக மாற்றப்படுகிறது. அந்த தர்காவுக்கு இன்னைக்கு போனால் கூட என்னன்னாக்கா சென்டரில் வந்து அவர் மேலே டாப்பில் தனியாக இருக்கிறாரு. படி நிலைகளாக நம்ம பார்க்கலாம். குதிரைகளுக்கு கூட அந்த 2 குதிரைகளுக்கு சமாதி இருக்கிறது. அது புறத்தை கொஞ்சம் தள்ளி இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக வந்து போர் வீரர்களுடைய சமாதி இருக்கிறது, தளபதி சமாதி. அப்புறம் அவருடைய மன்னர் அந்த இவர் மருத்துவர் நுக்மன் சமாதி. அப்புறம் அப்படியே படிநிலைகளாகத்தான் அதை கூட அமைத்திருப்பதாக தெரிகிறது. அப்பகுதியில் மாற்றப்பட்ட இஸ்லாமியர்கள் அதை செய்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போதிலிருந்து அது வந்து வழிபாட்டுக்குரிய ஒரு இடமாக அப்படியே ஒரு ஃப்ளாட் லேண்டில் இருந்திருக்கு. பின்னால வந்து மருதநாயகம்னு சொல்லக்கூடிய மன்னர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து இதை கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு சின்ன ஒரு அழகான தர்காவாக அதை மாற்றி கொடுக்கிறார். இந்த தர்கா வழிபாடுன்னு வரும்போது ஒரு சிக்கல் இருக்கிறது. தர்கா என்பது இறந்தவர்களை புதைத்து வழிபடுகின்ற இடம். அது அவர்கள் வந்து இறை நேசர்கள், அவர்களுக்கு சக்தி இருக்குது கூட சாதாரண மக்கள் நினைப்பாங்க. தர்காவுக்கு போனால் சரியாயின்னு நினைக்கிற இந்துக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வந்து வஹாபி முஸ்லீம்கள் வந்து தர்காவை சென்று வழிபடுவதை விரும்புவதில்லை. இந்த பிரச்சனையில இதுக்கு இந்த தர்கா போராட்டத்திற்கு அதிக அளவிற்கு வந்து வஹாபி அதாவது பள்ளி வாசலில் சென்று தான் தொழ வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து இதுக்கு ஈடுபாடு இல்லை, ஆதரவும் தருவதாக தெரியவில்லை என்று சொல்லுகிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இந்த தர்கா வந்து போய் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் அது ஒரு பிரிவினர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த நம்ம இந்துக்களை பொறுத்த வரைக்கும் வந்து குறிப்பாக வந்து கிராமத்து மக்கள், சாதாரண மக்கள் எந்த சாமியை கும்பிட்றதுனாலும் அவங்களுக்கு வந்து கவலை கிடையாது. பிரச்சனை தீர்ந்தா போகணும்னு போய் சாமி கும்பிட்றதுக்காக அவங்க போயிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ என்னன்னாக்கா அந்த கோயில இன்னும் நம்பிக்கை என்னன்னாக்கா ஒரு இடம் இருக்கு, ஒரு ரொம்ப பாழடைஞ்ச ஒரு சின்ன ஒரு ஷெட்டு. அங்கே வந்து பெண்கள், மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்கள் கேரளாலாம் கொண்டு வராங்க. முஸ்லீம்கள், இஸ்லாமிய பெண்கள் வராங்க. அவர்களை வந்து அமர்த்தி வைத்திருக்கிறார்கள். மனநலம் குன்றியவர்களை வந்து அங்கு இருத்தி வைத்தால் அவருடைய அல்லால் சரியாகி விடும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கிறது. தொடர்ந்து அடிக்கடி அங்கே வருவதாக நம்ம கேள்விப்படுறோங்க. இதே தான் வந்து ஏர்வாடி தர்காவிலையும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் வந்து கட்டி போட்டுருவாங்க. சரியா போயிடும் கட்டி போட்டுருவாங்க. இவ்வாறு நம்பிக்கைகள் வந்து இன்னும் கூட நம் ப்ரொவைல் ஆகிட்டு இருக்குன்றது வந்து நம்ம பார்க்குறோங்க. இதெல்லாம் வந்து சில விஷயங்களை வந்து இப்ராஹிம் குறித்த சில விஷயங்களை எழுத்தாளர் அர்ஷியா வந்து ஒரு குறிப்பில் எழுந்தார். அவர் இறந்துட்டாரு. அதிலிருந்து கூட நான் வந்து இந்த குறிப்புகளை நான் எடுத்திருக்கிறேன். இந்த உங்க தகவலுக்காக சொல்றேன். இப்படியாக வந்து ஒரு கிட்டத்தட்ட நீத்தாரை கொண்டாடும் மரபுல அது இருக்கவே மக்களுக்கு எளிதாக நம்ம முன்னோர் வழிபாடுன்ற அளவில் தான் வந்து அவரை வந்து அவர்கள் ஏற்றிருக்க வேண்டும் தெரியுது. சிக்கந்தரை குறித்து சில நூல்களில் வந்து தரவுகள் தென்படுவதாக நான் சொல்கிறேன். 1866 பார்சி அரபி மொழியில் மதுரை மகான் சிக்கந்தருக்கு ஆத்மார்த்த வந்தனம்னு ஒரு நாயகனே வந்தனம் ஒரு பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. 16ஆம் நூற்றாண்டுல ஒரு பாரசீக பயணி ஒருத்தர் வந்துட்டு போயிருக்காரு. அவரு சிக்கந்தர் வரலாறை வந்து ஷஹாதத் த நாமா என்ற நூலில் எழுதியிருக்கிறதாக தெரிகிறது. அவர் 1820 வந்து வண்ணக்களஞ்சிய புலவர் எழுதிய தீன் நெறி விளக்கத்தில் ஷாஹித் சரிதை என்று சிக்கந்தரின் மரணம் குறித்து காணப்படுகிறது. கோயில் சாசன குறிப்புகளில் குடுமியான்மலை சிகாநாத சுவாமி கோயில் மற்றும் புதுக்கோட்டை சமஸ்தான கல்வெட்டுகளில் சிக்கந்தரை பற்றிய குறிப்பு இருக்கிறது. இதெல்லாம் வந்து நான் அர்ஷியால் என்று எடுத்துக்கிட்டேன். இந்த தரவுகள்லாம் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளாக தமிழ் இஸ்லாமியர்களில் சூஃபி ஏற்பாளர்கள் வந்து இந்த தர்காவை பராமரித்து வருகிறார்கள். ஆனால் இந்த தர்காவில் வந்து இப்போ போன போது கூட
நம்ம பெண் தோழர்கள் வந்தாங்க. அவங்க பெண்கள் வந்து உள்ள அலோவ் பண்ணுறதில்ல. அவங்க அந்த ஒரு ஒரு அந்த மெயின் ரூமு கூட அலோவ் பண்ணுறதில்ல. வெளியிலிருந்து வழிபட தான் அலோவ் பண்ணுறாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி பூட்டுலாம் போட்டு ப்ரே பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்க நீங்கள் ஃபாரின்லாம், ஃப்ரான்ஸ்லாம் வந்து லவ்வர்ஸ்லாம் பூட்டு போட்டு அந்த அந்த கேட்டில் பூட்டாக அவங்க போட்டு விடுவாங்க. அது ஒரு வழிபாட்டு முறையாக மாறி இருக்கிறது. அப்படியாக இங்கேயும் கூட நிறைய பூட்டுகள் எல்லாம் மாட்டி அவங்க செய்கிறாங்க. இன்னொரு வழி, இந்த தர்காவுக்கு செல்ல வேண்டும் என்றால் நான் சொல்லக்கூடிய இந்த சிவன் கோவிலுக்கு சென்று காசி விஸ்வநாதர் கோயிலிருந்து ஒய் மாதிரி பிரிஞ்சு போகுது ஒரு பாதை. அது வழியாக போய் மேலே போகணும். அங்கே அது உச்சியில் இருக்கிறது அந்த பாதை. அது தவிர இன்னொரு பாதை பின்புறம் வேற ஒரு வழி இருக்கு. அது வழியாக இஸ்லாமியர்கள் நிறைய பேர் வருது வழக்கம். இப்படியும் போல அப்படியும் வரலாம். பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் அந்த பாதை வழியாகத்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, நம்ம மக்களும் நிறைய பேர் வந்து, நம்ம மக்களும் சொல்லி மன்னிக்கணும், இஸ்லாமியர் அல்லாதவர்களும் இது வழியாக போய்கொண்டு தான் இருக்கிறார்கள். அங்கே வந்து ஒரு கல் தூண் ஒன்று இருக்கிறது அந்த இந்த தர்காவுக்கு எதிர. அங்கதான் வந்து நான் வந்து கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு குழுவினர் வந்து தொடர்ந்து வந்து அதற்கான ஒரு கிளர்ச்சியை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் ஒரு கிளர்ச்சி செய்வது என்பதும் அதற்காக போலீஸ் தடுக்கிறது என்பதும் அங்கே நடந்துக்கிட்டே வருது. அது ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்ன தூணு, அதில் வச்சா விளக்க தவிர தெரியாது யாருக்கும். ஆனால் நான் அங்கே தான் வைப்பேன்னு முடிவு பண்ணாங்க. இப்போ இது சம்பந்தமாக இந்த தர்காவுக்கு அப்போ சொந்தமான இடம் தான் இதுன்னு அது தர்காவை நிர்வகிப்பவர்கள் சொல்கிறார்கள். இதுக்கு தான் வந்து நேற்று கூட மதுரையில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். சட்ட ரீதியாக என்ன உரிமை இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு அடி பரந்தாமன், வாஞ்சிநாதன் போன்றவர்களெல்லாம் அதில் வந்து பேசினார்கள். அதனுடைய இதுன்னு பார்த்தீங்கன்னாக்க தர்காவுடைய நில உரிமை பற்றி ஒரு 3-4 ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன சொல்றதுன்னா, அந்த இடம் வந்து தர்காவுக்கு சொந்தமானது தான். ஒரு இடத்த மார்க் பண்ணி கொடுத்துடுறாங்க அவங்க. நெல்லிக்குப்பம் சொல்ற ஏரியா, அப்புறம் அந்த 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 தர்கா இருக்கிற ஏரியா, இதை சுற்றில வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்படியாக அந்த இடங்கள் வந்து இந்த அளவில் வந்து அது வந்து அவங்களுக்கு உரியதாக தான் இருக்கிறது. சொல்லப்போனால் இது வந்து சுதந்திரத்துக்கு பின்னால் வந்த ஒரு சட்டங்கள் கூட இன்னும் சட்ட ரீதியாக வரையறை செய்யப்பட்ட இடங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தான் இருக்குது. இதை வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இல்லை இது சிக்கந்தர் மலையா இல்லை கந்தர் மலையா அப்படின்னு ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சொல்லாடலை உருவாக்கி இருக்கிறார்கள். இது கேட்சியாக இருக்கிறதுனால சிக்கந்தர் மலையா கந்தர் மலையா எல்லாருடைய டயலாகும் இந்த தலைப்பு மேலே போகுது. இது ஒரு சூடோ, இது ஒரு போலித்தனமாக உருவாக்கப்பட்ட விவாதம். யாருமே எங்க சிக்கந்தர் மலை இது சிக்கந்தர் மலை என்றுதான் பத்திரத்தெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது இந்த பல பிரிவுகள் இருக்கிறது குண்டுல. அதனால எல்லாருக்கும் உரிய மலையாக அவரவருக்குரிய மலையாகத்தான் அது காணப்படும். அப்போ அந்த அந்த குறிப்புகளை எடுத்து நம்ம பார்க்கும்போது சிக்கந்தர் மலையா இது மலையான்னு பார்த்தா இது ஒரு போலி சொல்லாடல் வந்து கேட்சியாக இந்துக்களிடையே இப்போ கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து எதுக்கு, ஏன் இப்படி வந்து இப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் வந்து மக்களும் வந்து யோசிக்கிறது இல்லை. இந்த என்னடா இந்த சுப்பிரமணியர் பேரை மாற்றிருக்காங்க, யார் மாற்றினாங்க பற்றி யாரும் சொல்றது இல்லை. அப்போ இந்த இதை வந்து ஒரு கிரியேஷன் ஆஃப் பைனரிஸ்ன்னு சொல்லுவாங்க. எதிர் நிலைகளில் விஷயங்களை வச்சிருது. சிக்கந்தர் கந்தர். இது வந்து கந்தர் என்பவர் வந்து முருகப்பெருமான் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப பரந்த இந்த நாட்டில் வந்து தமிழ்நாட்டினுடைய தமிழ் மக்களுடைய கடவுளாக அறியப்படுவர். இவர் வந்து ஒரு வீர இது ஒரு துறவியாக இருந்தவர். அவர் இறந்து போய் ஒரு தர்கா இருக்குது. கொஞ்சம் பேர் நம்பிக்கையாக அதை வந்து என்ன பண்ணுறாங்க, வழிபாடு செய்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சொற்பமான மக்கள் தான் போகிறாங்க. இந்துக்கள் வந்து அந்த பகுதியில் வாழ்கின்ற நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து அடிக்கடி அங்கே போய் வந்து அந்த இஸ்லாமியத்தோட அங்கே வந்து அவங்க வந்து அந்த பிரியாணி சாப்பிட்றது வந்து வழக்கன்றதை சொல்கிறாங்க. நம்ம ஆய்வில் கேட்கும்போது எல்லாருமே சொல்கிறாங்க. அது சாதாரண மட்டுங்க, சாதாரண மக்களை வந்து நம்ம வந்து அணுகி வந்து கேட்ட பொழுது அது வேணும்னா எல்லாருமே மத சாமியார்கள், ருத்ராட்சம் போட்ட சாமியார்கள் எல்லாம் கேட்டோம். அது கட்சிக்காரங்க பிரச்சனை பண்ணுறதுக்காக இவங்க வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. அந்த ஊருடைய அமைதியை வந்து இப்போது குறைத்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எனக்கு தெரியும் 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே வந்து இங்கே தங்கிட்டாங்க, ஃபுல் டைமர்ஸாக தங்கிட்டாங்க. எப்படி வந்து இடதுசாரிகள்லாம் ஃபுல் டைமர்ஸ் சொல்கிறோமோ அவங்க வந்து ஃபுல் டைமர்ஸாக வந்து சங் பரிவாரா, அது என்னன்னு தெரியல, எனக்கு அது பேர் தெரியல. இந்து முன்னணிலாம் இருக்காது, ஏதோ ஒரு பேரில் வந்து அவங்க வந்து தங்கிட்டாங்க. தங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே தான் இந்த 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 விளக்கு வைக்கிறது, இந்த தீபம் ஏற்றுவது, இது சம்பந்தமாலாம் வந்து அவங்க போராட்டத்தை எடுத்து பார்க்குறாங்க. இன்னி வரைக்கும் வந்து அந்த போராட்டம் வந்து பெரிய அளவு வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட அவர்கள் சுற்று வட்டார மையமாக வச்சுக்கிட்டு சுற்று வட்டார கிராமங்களிலும்
கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுக்குரிய அந்த பலத்தை வந்து சேர்த்து வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனாக்கா இப்படி நான் இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லாமா எனக்கு தெரியல எனக்கு, ஏன்னா அடையாளம் இது கிடையாது, அத்தாட்சி கிடையாது. ஆனால் வந்து ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்கள வந்து மக்களை வந்து குறிப்பிட்ட இனம் சார்ந்த மக்களை திரட்டி கொண்டு செல்கிறார்கள் காஷ்மீருக்கு, அப்புறம் வந்து காஷ்மீர் பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கு எல்லாம் போய் ஒரு 15 நாள் டூர் மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக அந்த டூருக்கு போயிட்டு வந்தவங்க அவங்களுக்கு சில உதவிகளையும் அவங்க செய்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கீம் வாங்கி கொடுக்குறாங்க. என்ன பண்ணல, அவங்க எல்லாருமே வந்து பிஜேபி ஆதரவுகளாக இன்னைக்கு மாறிவிட்டார்கள். ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மக்கள் உள்ள வந்து பாழடைஞ்ச இப்போ ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில். அது பாழடைஞ்சுன்னு சொல்ல முடியாது, அதிகமாக பராமரிக்க இல்லாத கோயில்கள் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபுல் டைமர்ஸை வந்து புரோகிதராக அனுப்பி அவர் அங்கே சில வழக்கங்களை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவங்க கொடியும் வந்து நட தொடங்கி விட்டார்கள். மக்களை வந்து கோயிலிருந்து அதிகாரம் வரும்பொழுது அதை கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனோபாவம் வந்து மீண்டும் வந்து கொண்டு இருப்பது வந்து ஆபத்தான ஒரு விஷயம். அதன் மூலமாக இந்த பண்பாட்டு மேலாதிக்கம் என்பது தொடங்கி இருக்கிறது. இதில் இன்னொரு டயலாக் இருக்குது, கந்தரா சிக்கந்தரான்றதை விட வெஜிடேரியன் வர்சஸ் நான் வெஜிடேரியனிசம்ன்றது தான் வந்து ஒரு இன்னொரு விஷயமா இருக்கு. அவர் படிக்கட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டாரு. அங்கே வந்து அதெல்லாம் பிரச்சனையே இல்லாத ஒரு இடம், இது இப்படி ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு இடமா இருந்திருக்கிறது. அப்போ வந்து இதை வந்து இது சமணர் மலையைத்தான் வந்து நம்ம வந்து கைப்பற்றி இருக்கிறோம் என்பதும் ஒரு ஒரு வரலாற்று உண்மை இருக்கிறது. அப்படி தேடிக்கொண்டே வரலாற்றை நீங்கள் புதைத்து கொண்டு போனால் தமிழ் சமணர்கள் வந்து இது எங்க மலைன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளும் கூட நம்ம உருவாக்கிடுவோம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்வது என்றது தான் வந்து இன்னைக்கு வந்து அடிப்படையான விஷயமா இருக்குது. ஸோ ஒரு பண்டைய சமுதாயம் திணை அடிப்படையிலே இனமாக தொடங்கியது, சாதிகளாக பிரிந்த போது இந்த சாதிகள் மூலமாக இவர்கள் வலதுசாரி தீவிரவாதத்தை மேற்கொள்வதாகவும் நான் வந்து புரிந்து கொள்கிறேன். எப்படின்னாக்க திருப்பரங்குன்றத்தில் அவங்க வந்து தர்ணா பண்ணுன்றாங்க அன்னைக்கு, அந்த அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு தர்ணா பண்ணும்போது எப்படி இவர்களால் திரட்ட முடியுது அப்படி நண்பர்களும் பார்த்துருப்பீங்க. உள்ளூர் மக்களில் ஒரு ஒரு 1% கூட அதுக்கு வந்து 1%, 10-20 பேர் வந்திருக்கலாம், 100 பேர் கூட இருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே யாரும் வரதில்லை. ஏன்னா கீழே வந்து மக்கள் மத்தியில் வந்து இடதுசாரிகளும் நிறைய பணிபுரிந்திருக்கிறார்கள். அதுவும் நம்ம வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த லெவலில் மக்களுக்கு வந்து புரிதல் இருக்கிறது. இது சும்மா உட்காந்துட்டு, ஏன்னா தாயும் செய்யமா பழகிட்டுன்னு அவங்களே சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 4-5% இருக்கலாம் இஸ்லாமியர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 4-5% வந்து கிறிஸ்துவர்களும் இருக்கிறார்கள். அவங்க ஒன்றுக்குள்ள ஒன்றா தான் உண்மையிலே இருக்கிறாங்க. ஏழை எளியவர்கள் அவர்கள் ஒன்றும் யாருக்கும் ஒன்றும் இவர் அவரை சொன்னேன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிற ஒரு சமுதாயம் இருக்கிறது அங்கே. அங்கே போய் தேவையில்லாத அவங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டை பற்றி பேசப்படாமல் அவருடைய வாழ்க்கை ஆதாரத்துக்குரிய எந்த விஷயம் பற்றியும் யோசிக்காம முருகன் நம்ம கடவுள், முருகன் கடவுள் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்ற ஒரு மக்களுக்கே இப்போ புரியல. உண்மையில எந்த பிரச்சனையும் தீர்க்கிற மாதிரி தெரியல சாதாரண பக்தர்களுக்கு கூட. இந்த வகையில் வந்து இவங்க வரலாற்றை திருப்பி பழையபடி கொண்டு வந்து வைக்க போறேன்னு சொன்னாங்க. எந்த வரலாற்றை கொண்டு நிப்பாட்ட போறீங்க? வைணவ பண்பாடு இருக்கிறது, சமணர்கள் பண்பாடு இருக்கிறது. நீங்க சைவத்தை சொன்னதை மட்டும் கொண்டு நிற்க போறீங்களா? சைவம் மட்டும் தான் இந்து மதம் சொல்ல முடியுமா? இப்படி இப்போ இன்னும் சொல்ல போனாக்க, நான் என்னுடைய குடும்பம் வந்து வைணவ குடும்பம். என்னுடைய மாமனார்லாம் வந்து தீவிர வைணவர். அவர் வந்து பிள்ளையாரை பார்த்தாலே மூஞ்சி திருக்கிடுவார். அவர் வந்து இந்த பிள்ளையாரு, சிவன், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தாலே வந்து அவருக்கு வந்து ஒரு இனம் புரியாத ஒரு அலர்ஜி ஆயிடும், தூக்கி போட்டுவார். அதெல்லாம் பிடிக்காது அவருக்கு. அந்த மாதிரி அப்போ வைணவ கோயிலாக அதை மாற்ற போகிறீர்களா? ஏன்னா அங்கேயே வந்து ஒரு பெருமாள் வச்சிருக்கிறாங்க, பவளவாய் பெருமாள்லாம் இருக்கிறாருங்க. இப்படி இப்படி போயிட்டோம்னா வரலாற்றை வந்து பின்னகர்த்தி கொண்டு போனால் அது என்ன ஆகும்? அது சாத்தியப்பாடு இருக்கிறதா? அப்படி வரலாறு முன்னோக்கி தான் எப்பொழுதுமே செல்லும் தான் வந்து இயங்கியல் தத்துவம். ஆனால் அதை வந்து இவங்க வந்து நிறுத்த ட்ரை பண்ணுறாங்க. அதுக்காக வந்து இப்போ ஆயிரக்கணக்கான இன்னும் கூடுதலான சக்தி வந்து கிடைக்கிறது. இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் திங்கிங்கை வந்து டெவலப் பண்ணிட்டே வராங்க. இளைஞர்கள் மத்தியிலே வருது. சாதி ரீதியாக கிட்டத்தட்ட 30 சாதிக்கு மேலே போஸ்டர் போட்டிருக்காங்க. அன்னைக்கு திரளுவோம், மதுரையை நோக்கி படையெடுப்போம், கந்தன் மலையை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற போஸ்டர்ஸ்லாம் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 30 எனக்கு கிடைச்ச தகவல்படி 30க்கும் மேற்பட்ட சாதிகளுடைய பெயர் கொண்ட தரவுகள் அந்தந்த கிராமங்களில் போஸ்ட் பண்ணி அங்கிருந்து வண்டிகளில் வந்து அவங்கெல்லாம் அங்கங்கே தடுத்து நிறுத்த வைக்கப்பட்டு பின்னால் வந்து நீதிமன்றம் வழக்கம் போல. அதுதான் பிரச்சனை. நீதிமன்றம் உடனடியாக கேள்வியே வந்து நம்ம பார்க்குற கோணத்துலேருந்து நீதிபதிகள் கேள்வி கேட்பதாக தெரியவில்லை. எனக்கு அன்றைக்கி மீட்டிங்கில் கூட சொல்கிறாங்க தான் அவங்க வந்து
பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தா கேட்குறாங்க, போலீஸை பார்த்து கேட்குறாங்க, என்ன தப்பு வந்துட போகுது, என்ன பண்ண போகிற, அவங்க கும்பிட்டு போகிறாங்கன்ற மாதிரி துணி. உடனடியாக அன்றைக்கே வந்து நமக்கெல்லாம் வந்து எந்த காலத்துலையும் அது மாதிரி அனுமதி கொடுத்ததே இல்லை. சும்மா 100 பேர் சேர்ந்து நின்று தர்ணா பண்ணுறது கூட அனுமதிக்காத இந்த நீதிமன்றம் வந்து உடனடியாக வந்து அவங்களுக்கு வந்து அனுமதி வழங்குகிறது. அரசும் கூட வேறு வழி இல்லைங்க, சரிங்க நடந்தீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து கோஷங்களை எழுப்பி அதை ராஜா போன்றவர்கள்லாம் ரொம்ப ஒரு ஒரு மலை, இந்த மலையே எங்களுடைய மலை தான் அவர் டிக்ளேர் பண்ணாரு. இந்த மலை அவருக்கு வரலாறு தெரியுமான்னு தெரியல, என்ன பேசுறாருன்னு தெரியல. இவ்வளவு ஒரு முரண்பாடு. சரி, இந்துக்களாக நீங்க அந்த மலையை கைப்பற்றி என்ன செய்ய போகிறீர்கள் ஒரு கொஸ்டின் இருக்கிறது. ஒருவேளை சரி அந்த அவங்க ஏதாவது செய்து விடுமோன்ற ஒரு அச்சத்துல போலீஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க. போலீஸாரோட வந்து முருகன் சண்டை போடுறாரு. முருகன் தான் சொல்றாரு, ராஜா சொல்ல முருகன் சொல்றாரு, இந்த மலை வந்து எங்க மலை இது, ஓடி போயிருங்க எல்லாருன்றாங்க. இது தமிழகத்தில் எப்படிப்பட்ட குரல்கள் வந்து ஒலிக்க தொடங்கி இருப்பதை வந்து கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனையாக நான் கருது. சும்மா வந்து பைத்தியக்கார காமெடி பண்ணி நிறுத்த விஷயம் இல்லை. இங்கே வந்து எல்லாருமே கூடி வந்து இந்த சமயத்தில் வந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது வந்து வாக்கு எண்ணிக்கையை கூட்டும் என்ற வகையிலே வந்து சில பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள். பிஜேபிக்கு அப்படி ஒரு ஐடியா இருக்குது. இப்படி சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு இறைவனையும் ஒரு சாதாரண மனிதனையும் கனெக்ட் பண்ணி ஒரு டயலாகை கிரியேட் பண்ணி அதில் வெஜிடேரியனுமா எல்லாருமே நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற ஆட்கள். அன்றைக்கி கூட பார்க்குறேன் ஒரு பேராசிரியர் ராமசாமி ஏதோ ஒரு பேர் இருக்கார். அவர் பார்த்தா ஒரு பாய் ஓட்டில் போய் தெரிஞ்சால் போகிறாரு, உட்காந்து சாப்பிட்றாரு, இதுன்னு ஆளால் பண்ணதா குலால் பண்ணதா கீழே கட்டுருக்காரு. இதெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சுதான் செய்கிறாங்க. இந்த சின்ன 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 இது இருக்குது பாருங்கள், இந்த கீறல்கள் இந்த மாதிரி உருவாக்குறதுலாம் இருக்குது பாருங்கள். இது மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஒரு ஈர்ப்பை உண்டாக்குகிறது. அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிட்டாருனாக்கா அது கேனத்தனம் இல்லை, அது லட்சக்கணக்கான பேரை தன்னை பார்க்க வைத்து விட்டார். நான் அண்ணா சாலையில் வந்து நிற்கிறேன், சவால்னு ஒரு சவால் எந்த அளவுக்கு நம்ம போயிருக்கோம் பாருங்க. என்னென்ன இஷ்யூஸ் நமக்கு சுற்றி இருக்கின்றத வந்து தெரிய விடாமல் பண்ணுறது தான். இதே திருப்பரங்குன்றத்தில் வந்து கடைசியாக சில தடவை தான் என்னுடைய கவலை என்ன வேண்டாம், அங்கே பெரிய ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் 2-3 இருக்குது, பெரிய கம்பெனி ஹனிவெல் இருக்குது. அதுதான் இதெல்லாம் வந்து ஒரு ஓரத்தில் தனியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. கடைகள் எல்லாம் பல்வேறு தரப்பட்டவர்கள் கடை வச்சிருக்கிறாங்க. இந்த பொருளாதாரத்தை வந்து இந்த போராட்டங்கள் பாதிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பயந்து போயிடுவான், எவனும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். கம்பெனிக்காரன் கூட என்ன பண்ணுவான், ஐயோ இங்கே இருந்தால் பிரச்சனையாக இருக்குன்ட்டு கிளம்பி போயிடுவான். இஸ்லாமியர்கள் கண்டிப்பாக அந்த பகுதியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறது இல்லைன்ற அளவுக்கு சூழலை உருவாக்கிட்டாங்க. இப்படி இது வந்து திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா மாதிரி திருப்பரங்குன்றத்தில் நாம் அடித்தால் எல்லா மலைகளிலும் எதிரொலிக்கின்றது தான் அவங்களுடைய தத்துவம். அவங்களுக்கு திருப்பரங்குன்றம் மெயின் எய்ம் இல்லை. இந்த ஃபண்டமெண்டல் ஸ்போர்ட்ஸுக்கு திருப்பரங்குன்றம் மூலமாக தமிழகம் முழுவதும் ஒரு கவன ஈர்ப்பை கொள்ள வேண்டும் என்பதும் அவங்க வந்து திட்டமிட்டு இன்னும் 10-15 வருஷத்துக்கு திட்டமிட்டு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கணிப்பு. எங்கெல்லாம் இந்த மாதிரியான மசூதி இருக்குது, மாஸ்க் இருக்குது, இது இருக்குது, தர்கா இருக்குது, எங்கெல்லாம் நம்ம பிரச்சனையை உண்டாக்கலாம் அப்படின்ற. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்து இந்து முஸ்லீம் அந்த கன்வர்ஷன் இதெல்லாம் நடக்கும்போது பக்கத்தில் வந்தது என்பதும் இதெல்லாம் வந்து அப்படியே விட்டுட்டு போன அந்த முடிஞ்சு போச்சது. அந்த ஃப்ரோசன் பாயிண்ட் இஸ் ஓவர். அந்த அந்த இடத்துலேருந்து போய் தோண்டி எடுக்கணுன்றது வந்து இது அயோத்தி ஆக்கி விடுவான்னா நம்ம தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து மத்திய அரசுடைய முழு ஒத்துழைப்பும் இருக்கிறது. கோர்ட்டு கூட அவங்களுக்கு ஒத்துழைக்கும், அவங்களுக்கு வந்து போலீஸ் ஒத்துழைக்கும், இராணுவம் ஒத்துழைக்கும். அப்போ வந்து ஜனங்க வந்து இந்த பாதுகாப்போட இந்த இந்த போராட்டங்களை வந்து மேற்கொள்ளக்கூடிய வகை செய்யப்படும். இதெல்லாம் நடக்குது, நம்ம கண்ணு முன்னே நடக்குது. இதை வந்து எப்படி தடுப்பது என்பதுதான் வந்து இன்றைக்கு நாம் அரசுக்கு வலியுறுத்த வேண்டியிருக்கிறது. அரசுக்கு வந்து வெவ்வேறு பிரச்சனைகள், இந்தி திணிப்பு பற்றி ஒரு பக்கம் பிரச்சனை இருக்கிறது, அவர்களுக்கு இந்த பணம் வரவில்லை என்று பிரச்சனை இருக்கிறது. அப்புறம் வந்து எழுத்தர வந்து அண்ணா சாலையை சந்திப்பதா இல்லைன்னா கலைஞர் வீட்டுக்கு சந்திக்கிறதான்ற பிரச்சனை இருக்குது. முக்கியமான பிரச்சனைகளை வந்து இவர்கள் வந்து வளர விட்டு விட்டார்கள் என்பதுதான் உண்மை. நான் என்னுடைய ஒரு கேள்வி இருக்குது, பெரும் கட்சிகள் இருக்கிறது, திமுக இருக்கிறது, அதிமுக இருக்கிறது, பெரிய இவர்கள் தான் வந்து இது குறித்து அதிக அளவிலே வந்து தங்களுடைய கவனத்தை காட்டியதாக அதிக அளவில் ஒன்றும் பெரிய அளவிற்கு அவங்க வந்து உருவாக்கினதான் எனக்கு தெரியல. அது ஏன் ஒய் டு தே கீப் சைலண்ட் ஆன் தீஸ் திங்ஸ், அந்த கொஸ்டினை வந்து எனக்கு பதில் தெரியாத கேள்விகளாக இருக்கிறது. நம்மை போன்றவர் வந்து என்ன செய்ய முடியும் என்பது வந்து கவலையாகவும் இருக்கிறது. சிறு சிறு அமைப்புகள் மதுரையில் எடுத்துக்கிட்டால் ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு 200 பேர் இருக்கிறோம், 200 பேருக்கு 30 அமைப்பு பேர். அதில் மாற்றி எல்லாம் யார் மீட்டிங் போட்டாலும் 200 பேர் தான் சேருவோம். முடிஞ்சு போனால் 300 பேர் கூடுதலாக ஒரு 1000 பேரை அந்த நொடிக்காக திரட்டலாம், அவ்வளோதான். இல்லை நம்ம கூட போய் நிற்கலாம், அவ்வளோதான். அவ்வளோ பேரும் வரணும்னு சொல்ல வரல. இதை புரிதல் எப்படி சாத்தியப்படுத்த போகிறோம், அதற்கான வேலைகள் என்ன என்பதுதான் வந்து எல்லாரும் முன்னாலும் உண்மையிலே ஒரு செக்யூலர்
பற்றி கவலைப்படக்கூடியவங்க, ஜனநாயகம் குறித்து கவலைப்படக்கூடியவங்க, மனிதநேயம் உள்ளவர்கள் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கவலையாக இருக்கிறது. எங்கேயோ பெருமையோடு தோன்றிய தமிழர் வரலாறு என்பது இன்று வந்து இங்கே வந்து நின்றிருக்குதுன்றது வந்து வருத்தமான ஒரு தகவலாக இருக்கிறது. இதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். மிக்க நன்றி தோழர்களே இந்த வாய்ப்புக்கு.